Technology is taking over every other sector. Thousands of failures is the reason for my hundreds of success. அங்கே போயிட்டு நான் கேட்குறேன், என்னையே செலக்ட் பண்ணிங்கன்னு அவர்கிட்டே கேட்டேன். அவுட் ஆஃப் த காலேஜ் பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு வர்ற எல்லா பசங்களுக்கும் ஒன் திங் ஐ வுட் ரெக்கமெண்ட் இஸ் மாஸ்டர்ஸ் படிக்கும் போது ஐ கேன் ஏபிள் டு ஸ்பீக் மோர் இண்டஸ்ட்ரியல் லாங்குவேஜ். நான் மெக்கானிக்கல் படிக்கிறேன், நான் ஈக்குலிபிரியம் ஃபுல்லாக மெக்கானிக்கல் லாங்குவேஜ் தான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு நீ யாருமே உள்ளே உட்காந்துட்டு சொல்ல முடியாது. இப்போ இருக்க கரண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பெக்டேஷன் படி டிசைன் ஸ்கில்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கு. நீங்க டேட்டா சயின்ஸ்லேயே வர இன்புட் எடுத்துட்டு நீங்க இங்க வந்துட்டு நீங்க உங்க டிசைன்ல அப்ளை பண்ணும்போது உங்க டிசைனே வந்து அப்டேட் ஆகும். கெரியர் கேப் ஆகிடுச்சு. 5 வருஷம் 8 வருஷம் கெரியர் கேப் ஆகிடுச்சு. நான் அப்ஸ்கில் பண்ணிக்கிறேன். எனக்கு சார் ஏன்னா ஆல்ரெடி இஎம்ஐ கட்டணும், ஃபேமிலி பார்த்துக்கிட்டு இருக்கணும், ஊர்பட்ட கமிட்மெண்ட் இருக்கு. இப்போ நான் வந்து அப்ஸ்கில் பண்ணி சேலரி கம்மியோடு நான் இதுக்கு போய் அது அப்ஸ்கில் படிக்கிறேன். டீ வேண்டாம், இது வேண்டாம், நான் பாட்டுக்கு இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். நிறைய பேர் ஹையர் பண்ணும்போது நான் அவங்க என்ன பேக்ரவுண்ட் நிறைய என்ன கேப் இருக்குன்னு பார்த்தது இல்லை. ஒவ்வொரு இயரும் மெக்கானிக்கலுக்கு அத்தனை பேர் போறாங்க, ட்ரிபிளிங்க்கு அத்தனை பேர் போறாங்க. பட் எல்லாரும் அப்படியே ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கழிச்சு நைட்ல இருந்து வராங்க. நான் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 4 to 5 கோர் இயர்ஸ்ல இருக்கு, கோர்ல இருக்கு. இப்போ வந்து இவங்க அடுத்த ஐடியில் படிச்சு டெவலப் பண்ணா கோல் வந்து ஹையர் சேலரி. அகைன் உங்க சேனலோட மெயின் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஃபார் மீ இஸ் தி क्वेश्चंस that you ask. வெல்கம் டு அவர் சாட்டர்டே சீரியஸ். இன்னைக்கு நம்ம வந்து யார் கூட இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பாலாஜி. ஸ்வீடன்ல பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில இருந்தா படிச்சுட்டு போனாரு. ஸ்டெப் பை ஸ்டெப் அவரோட வாழ்க்கையில உலகத்துல வந்து ஏதாச்சும் ஒரு பாட்டை சொன்னீங்கன்னா அந்த பாட்டில் கண்டிப்பா பாலாஜி அப்படின்ற ஒரு கேரக்டர் கண்டிப்பா அவர் இருப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். நம்ம மண்டே டு ஃப்ரைடே வந்து டீச்சிங் சீரிஸ் போயிட்டு இருக்கு, எல்லாருமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. பட் அதை தாண்டி எதுக்காக நம்ம இப்படி கனெக்ட் பண்றோம் அப்படின்னு மெயின் கோலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கிரவுண்ட் லெவல்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் மேல வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ரியல் ஸ்டோரிஸ் உங்க கண்ணு முன்னாடி காமிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இந்த சாட்டர்டே சீரிஸ்னுடைய நோக்கமே. அதுக்கேற்ற மாதிரி தான் நிறைய பேர் வராங்க. இந்த சாட்டர்டே சீரிஸ்ல பேசியிருக்கிறவங்களோட இன்ஸ்பயர் பண்றீங்க. லாஸ்ட் வீக் கூட நம்ம வந்து 11 இயர்ஸ் ஆஃப் கெரியர் கேப்ல இருந்து எப்படி ஒருத்தவங்க வந்து அவங்களோட வாழ்க்கைக்கு திருப்பி ஒரு உயிர் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி தொடர்ச்சியா நம்ம வந்து எவ்ரி வீக் சாட்டர்டே இந்த மாதிரி புது இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர் அவரோட பேர் பாலாஜி. இவர் வந்து நம்ம லாஸ்ட் பாட்காஸ்ட் பார்த்து பெவினோட பாட்காஸ்ட் பார்த்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகி எங்கிட்ட லிங்க்டின்ல செக் பண்ணியிருந்தாரு. எப்படி தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரிலாம் ஸ்டோரிஸ்ல எடுத்துட்டு வரதுன்னு சொல்லிட்டு அவரவே அப்படியே கேட்ச் படி அப்படியே எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ ஆக அவரோட ஜேர்னி எப்படி இருக்குன்றது எனக்கு அதிகமாக கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு. பட் அவரோட ஸ்டோரிக்குள்ள நல்லா நல்லா டிக் பண்ணி அவரெல்லாம் எப்படி இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்றத அவரோட வாயாலேயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு ஜேர்னி வந்து நல்ல ஒரு இன்ஸ்பைரமாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் வெல்கம் அவர் பாலாஜி. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் குட், கலக்கிட்டு இருக்கீங்க நீங்க தான். பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கீங்க ப்ரோ. As in everything is getting smarter these days, so I mean of course you have to be smart as well. நம்மளுமே அதுக்கு ஏத்த மாதிரி அது அப்படியே போறது தானே. So good, great, wonderful, great. ஸோ நான் வந்து லாஸ்ட் வந்து பெவின் அவருடைய பாட்காஸ்ட் வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். அது வந்து நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட வந்து லிங்க்டின்ல ரீச் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் வெளியிட எடுத்துகிட்டு வரதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ எனக்கு வந்து என்னன்னா உங்களுடைய ஜேர்னி, உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தேன் லிங்க்டின்ல. நீங்கள் வந்து சூப்பரான ஒரு பிராண்டட் கார் கம்பெனியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கீங்க. ஸோ அதனால ஐ ஃபீல் தட் நீங்களும் வந்து கண்டிப்பாக பயங்கரமாக ஸ்ட்ரகிள் ஆகி தான் போயிருந்திருப்பீங்க. பிகாஸ் வாட் ஐ பிலீவ் இஸ் நோபடி இஸ் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்ஸ். எல்லாருமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்ட்ரகிள் ஆகி தான் போயிருக்காங்க. பட் இப்போ வந்து எதுக்காக இந்த ஸ்டோரிஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தே ஆர் ரியலி ஸ்ட்ரகிளிங். நிறைய லே ஆஃப்ஸ் நடக்குது. நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கலையான்னு தெரியல. அட்லீஸ்ட் இந்த மாதிரி பீப்புளெலாம் இருக்கும் போது இந்த மாதிரிலாம் நடக்குது. என்ன மாதிரி தான் ரியலாக பீப்புளெலாம் கோத்ரூ பண்ணி அந்த பொசிஷனில் போய் உட்காந்துருக்காங்கன்றது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பிரிங் இட் அண்ட் ஷோ டு தெம். ஸோ அதனால தான் ஐ பீன் கனெக்டட் வித் யூ. உங்களையும் நான் வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் தட் இன்வைட் அண்ட் கமிங் அவுட் அண்ட் ஷேரிங் யுவர் நாலேஜ். ஸோ உங்களை பற்றி எனக்கு வந்து ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து எங்கிருந்து படிச்சிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத பற்றி ஒரு குயிக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் பண்ணிடுங்க. கண்டிப்பா ப்ரோ. ஐ மீன் பிஃபோர் ஸ்டார்டிங் வித் தட் நான் என்ன ஃபீல் பண்ண அப்படின்னா தமிழ்ல எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி ரிலேட்டட் கண்டென்ட் அண்ட் சம்மன் ஹூ இஸ் அஸ்பைரிங் டு என்டர் இன்டு டெக்னாலஜி, அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி உலகத்துக்குள்ள வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற பீப்புளுக்கும் உங்கள் கண்டென்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் ஃபீல் பண்ணேன். நான் பெவினோட இன்டர்வியூ பார்த்தது அண்ட் அதர் வீடியோஸ் பார்க்கும்பொழுது அது லைக் ஓகே ப்ராப்ளி நம்மளால முடிஞ்சது என்னது, நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறது ஒரு பேசிக் திங், அட்ஸ் ஹியூமன் திங். ஸோ அதனால ஐ ஃபெல்ட் லைக் ஓகே வாண்ட் டு அப்ரிஷியேட் யூ அண்ட் யூ ஆர் சூப்பர் கைண்ட் எனஃப் டு புல் மீ இன்டு திஸ் அஸ் வெல். ஸோ தேங்க்ஸ் டு யூ அண்ட் டு த வியூவர்ஸ். சூப்பர் கிரேட்ஃபுல் அண்ட் good content as well. Coming back to the question, I mean நீங்க சொன்னது வந்து 100% கரெக்ட். என்னன்னா யாருமே வந்து சில்வர் ஸ்பூன்ல பிறக்கல. எல்லாருமே ஐ மீன் எந்த கேரியரா எடுத்துக்கிட்டாலும் அட் சம் பாயிண்ட் இன் டைம் எல்லாருமே அந்த கேரியரோட ஸ்டார்டிங்ல வந்துட்டு
ரொம்ப பிகினராக தான் இருந்திருப்பாங்க. ஸோ they don't have anything to excel at the very early stage of a career. எப்படி எக்ஸல் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங், பர்சிவரன்ஸ் அண்ட் எல்லாமே வந்தது தான். சேம் கோஸ் ஃபார் மீ as well. நான் பெருசாக இன்னும் எதுவும் அச்சீவ்லாம் பண்ணல. பட் தென் the point is ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது தான் மெயின் கோல். நான் எங்கே ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன்னா என்னோட அண்டர் கிராஜுவேட்டில் நான் பேச்சுலர்ஸ் வந்து SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பண்ணேன், OMRல இருக்கிற காலேஜ். ஸோ நான் இன்ஜினியரிங் பண்ணும்பொழுது I sensed one thing. Engineering is basically not just for நான் படிக்கிறதுக்கு மட்டும் இன்ஜினியரிங் எடுக்கல. Engineering is the way how you live, the way how you want to live அப்படின்றத ஸ்ட்ரக்சர் பண்ணுறது தான் இன்ஜினியரிங். அதை நான் கண்டுபிடிக்கும் பொழுது எனக்கு இன்ஜினியரிங் ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் நிறைய பேர் சொல்லுவாங்க இன்ஜினியரிங் கஷ்டமாக இருக்குது, இன்ஜினியரிங் ஹஸ் பீன் டிஃபிகல்ட். இல்லை ஆக்சுவலாக எப்படி நம்ம வாழணுன்றதை நம்ம இன்ஜினியர் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்ஜினியரிங்னா என்ன கான்செப்ட்னு புரிஞ்சிடும். அப்படி ஆரம்பிச்சது. நான் அங்கே ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் எல்லாமே அங்கே படித்து முடிச்சுட்டு ஐம் கிரேட்ஃபுல் டு சே தட் நான் வந்து ஒரு ப்ராப்பர் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட் தான். ஸோ அங்கேருந்து ஹெயில் ஆகும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. டு பி ஆனஸ்ட், நிறைய பேர் சொல்லுவாங்க மிடில் கிளாஸ் ப்ரோ, வாட் கேன் ஐ டூ அப்படின்னு. சில் ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட், அங்கே தான் உங்களுக்கு வந்து மேலே போகிறதுக்கு இன்னும் நிறைய பேண்ட்வித் இருக்குது. ஸோ இட்ஸ் ஈஸி டு கோ ஃப்ரம் தேர். அங்கேருந்து ஆரம்பிச்சு தென் ஐ வென்ட் டு ஒர்க், கெரியர் ஆரம்பிச்சு. அங்கே கெரியரில் தென் ஐ சென்ஸ் லைக் திஸ் இஸ் நாட் my cup of tea, because படிச்சுட்டு உடனே டைரக்டா போய் ஒர்க் பண்ணும்போது இந்தியால ஸ்பெஷலி I was working for a Ford motor projects. அங்க ஒர்க் பண்ணும்போது it's not very convenient to navigate across different technologies around, because ஏன்னா அங்க வந்து ரொம்ப டெவலப்மெண்ட் இன் ஜென்ரல் நான் இங்க அப்ராட் வந்து பார்க்கும்போது கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து டெக்னாலஜி அப்ளை பண்றது ரொம்ப கம்மியாக பண்ணிருக்காங்க. டெக்னாலஜியை வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மோர் ஆஃப் அப்ளிகேஷன் தான் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து கிரியேஷனில் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ ஐ லைக் ஓகே ப்ராப்ளி ஐ கேன் டூ மை மாஸ்டர்ஸ்னு சொல்லி அப்ளை ஃபார் மை மாஸ்டர்ஸ். இட் டசன்ட் கேம் அஸ் அ ஈஸி பாத் ஃபார் மீ. ஏன்னா அஃப்கோர்ஸ் மாஸ்டர்ஸ்னா அப்ராடில் வந்து ஹை பே அண்ட் ஹை காஸ்ட் எல்லாமே. ஸோ எங்கே தான் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும், எங்கே தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனிலாம் நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஹூ ஹேவ் ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்டாஃப். ஸோ எல்லாமே அப்ளை பண்ணேன் அக்ராஸ் த குளோப். அக்கார்டிங் டு 30 யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணேன். அக்கார்டிங் டு 26 சம்திங் அக்ராஸ் த வேர்ல்ட், லைக் US, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஸ்வீடன் எல்லாமே. அண்ட் அட் சம் பாயிண்ட் டைம் ஐ லைக் இவ்வளோ மாஸ்டர்ஸ் பண்ணுறோமே, இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோமே, நம்ம வந்து எப்படி நம்ம அதை அப்ளை பண்ண போகிறோம்னு சொல்லி யோசிக்கும் போது எனக்கு வந்துட்டு திஸ் ப்ரோக்ராம் கால் யூரோப்பியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்னோவேஷன் டெக்னாலஜி, அவங்க ஃபன் பண்ண ஒரு ப்ரோக்ராம் இன்னோ எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ப்ரோக்ராம் ஃபார் மாஸ்டர்ஸ். வெறுமனே போய் உட்காந்து ஒரு 2 இயர் மாஸ்டர்ஸ் படிக்கிறது மட்டும் இல்லை, இட்ஸ் a way how you apply your master's degree as well, combination with business and stuff. So இது நான் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லி அப்ளை பண்ணேன். and they gave me full scholarship as well. Basically it's an European Union வந்து full scholarship along with the living as well. and they invited me to Europeல multiple universitiesல I get to study, like ஸ்வீடன்ல ஆரம்பிச்சேன், then went to Belgium, France and business school in Spain, and திருப்பி I was like Netherlandsல படிச்சுட்டு then I sensed okay probably I need to contribute something back to European Union because they have funded my education. அப்படின்னு சொல்லிட்டு I came back to Sweden and I'm currently now working for Volvo Cars as a product manager. ஓகே கிரேட். இப்போ நீங்கள் வந்து இங்கிருந்து ஆரம்பித்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து யூ ஃபவுண்ட் எ பர்பஸ் இன் தட் யூரோப்பியன் கண்ட்ரி, கரெக்டாக? ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து கோலே வந்து எதனால ஃபஸ்ட்டு விஷயம் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது, ஏன்னா இன்ஜினியரிங்னாவே மோஸ்ட்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்தே நான் பார்க்குறேன் நீங்கள் இன்ஜினியரிங்னாவே ஒரு பர்பஸ் இருக்குது. யூ ஃபவுண்ட் த ரீசன் பிஹைண்ட் தட் இன்ஜினியரிங். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக் மை செல்ஃப் அஸ் அன் எக்ஸாம்பிள். நான் வந்து படிக்கும்போது இன்ஜினியரிங் எதுக்காக படிக்கிறது தெரியல. ஐ ஜஸ்ட் டுக் இன்ஜினியரிங் பிகாஸ் ஈஸி எடுத்து படிக்கிறேன். ஈஸி எடுத்து படித்தா ஐ கேன் கெட் இன் டு சாஃப்ட்வேர் ஆர் கோர், இவ்வளவுதான் எனக்கு தெரியும். இதை படிச்சா யார் வேலை கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி என்னைய மாதிரி கும்பல் தான் இங்கே 99% இருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங்ல பர்பஸ் என்னன்னு தெரியாது. மோஸ்ட்லி நான் படித்தது வந்து Tier 3 காலேஜஸ் தான். ஸோ அந்த இடத்துல வந்து Tier 3 காலேஜ் மேலே நான் வந்து பழி போட விரும்பல. என்னாலே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னைய சுற்றி இல்லை. நானும் அதுக்கு எடுத்து வைக்கணுன்ற அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கல. ஏன்னா காலேஜ் போகிறோம், ஜாலியாக இருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறோம், ட்ரிப்பு போகிறோம், அவ்வளோதான். வந்து உட்காந்துட்டு அடுத்த நாள் கிளாஸுக்கு போய் பங்க் அடிக்கணும். இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேட்டர்னு. காலேஜ்னாவே ஒரு கெத்து. இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து இங்கே இருக்காங்க. ஸோ அந்த காலேஜ் படிக்கும்போது என்ன கோலாக இருக்குன்னா, அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் ஒரு 5 சாப்டர் கையில் இருக்கா, அந்த 5 சாப்டர் லோக்கல் ஆத்தர் புக்கை வாங்குங்க. அந்த 5 சாப்டரையும் ஜெராக்ஸ் போட்டிருக்கேன்.
சாப்டர் 1 நீ ஒரு மணி நேரம் படிக்கிற, சாப்டர் 2 நீ ஒரு மணி நேரம், அது படிச்சுட்டு அப்படியே சர்க்கிள் பண்ணிட்டு அந்த இது அப்படியே நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. எக்ஸாம்ல போய் அப்படியே உட்காடுறோம், எழுதுறோம், மாஸ்டர் பண்றோம், பாஸ் மார்க் வாங்குறோம். இதுதான் வந்து இங்க நிறைய பேர்த்தோட கோலா இருக்குது. ஸோ அதனால தான் இன்ஜினியரிங் எதுக்கு படிக்கிறோன்னு தெரியல, வெளியில வந்த வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொசைட்டியை வந்து அழகா பிளேம் பண்ணிடுறோம். பட் எனக்கு வந்து நீங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. அதே மாதிரி நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இதை பார்க்க போறாங்க அப்படின்னாலும் ஐ ஃபீல் தட் உங்களுடைய ஜேர்னி அவங்க வந்து நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபுட் பிரிண்டா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க சொன்னதுல ஃபைண்ட் த பர்பஸ் வை ஹவு திஸ் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். அது யாரோ ஒருத்தர் சொல்லிதான் வரணும் இல்லை. இந்த பர்டிகுலர் செஞ்சுரியில யூ ஹேவ் லாட் ஆஃப் ரிசோர்சஸ் அவைலபிள் ஆன்லைன்ல. இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, இதை ஒன்று தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுவே something which is really appreciable. So இது தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பனா இன்ஜினியரிங்கோட பர்பஸ் என்னன்றது யாராச்சும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கத்துக்கோங்க. நான் அதுக்காக தான் நம்ம பாட்காஸ்ட் அவர்கிட்ட இருந்து எவ்வளவு நம்ம வந்து எடுத்து கத்துக்கிட்டு ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணணுன்றதை நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னோட லேர்னிங் பாயிண்ட் என்ன இருக்குன்னா, படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் இன்ஜினியரிங், ஃபைண்ட் தட் அண்ட் நோட் தட் பாயிண்ட்ஸ். அது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து இப்போ நம்ம கத்துக்கிட்டோம்னா மாஸ்டர்ஸ் எடுத்து நான் வந்து யூரோப்பியன் கண்ட்ரியில் படிக்கலான்னு போறாரு. பட் ஆனால் ஃபண்ட் வந்து ஸ்காலர்ஷிப்ல இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காரு. கரெக்டா ஸ்காலர்ஷிப்ல நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களே பே பண்ணுவாங்கன்றது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறீங்க. அந்த ஒரு நாலேஜ் இருக்கு. ஸோ நீங்களும் வந்து அவுட் சைட் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் படிக்கணும் அப்படின்னா இது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குன்றதை நீங்க வந்து செகண்ட் ஸ்டெப் எடுத்து யோசிக்கலாம். தேர்ட் ஸ்டெப் வந்து ஒரு படிக்கும்போது சொல்றாரு, நான் யூரோப்பியன் கண்ட்ரி போயிட்டு நிறைய பல இடத்துக்கு வந்து நான் சுத்தி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். என்ன அங்க போய் இதை படிச்சு இங்க போய் அதை படிச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன மாதிரி அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இது ஒரு பெரிய பாயிண்ட், இப்படிலாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் நவ் யூ ஆர் ஒர்க்கிங் இன் வெரி டாப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில ஒரு சீனியர் பொசிஷன் ப்ராடக்ட் மேனேஜர் இருக்கீங்க. ஸோ நான் வந்து இந்த இடத்துல இருந்து என்ன கத்துக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த தாகம் வந்து இருக்கணும். பர்பஸ் யாராச்சும் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளே கையில வந்து ரிசோர்சஸ் இருக்கு, அதுவே வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். அடுத்து மூணாவது வந்து இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்கீங்க. இந்த ஸ்காலர் இப்போ எனக்கு செகண்ட் கொஸ்டின் எனக்கு இதுதான் இருக்கு. இந்த இப்போ வந்து நிறைய பேர் இப்போ உங்களை மாதிரியே சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்தாங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்ல அப்ளை பண்றது எப்படி, எல்லாருமே எலிஜிபிள் ஆவாங்களா, இல்ல ஏதாச்சும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு அப்பர் கேப் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு செகண்ட் கொஸ்டின் வருது. பிகாஸ் நிறைய பேருக்கு இங்க தெரியாது. இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா ஒரு கன்சல்டன்சில போயிடும். கன்சல்டன்சில போயிட்டு அவங்க சொல்றத ஒரு வேதவாக்கு, அது அப்படியே அங்க ஒரு லாஸ்ட் டைம் வந்து பெவின் அவர் தான் சொல்லியிருந்தார், ஒரு பயங்கரமான ஒரு ரோசி என்விரான்மெண்ட் முன்னாடி பெயிண்ட் பண்ணி வச்சிருவாங்க, பார்த்ததுவே வா அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அதனால அந்த ஸ்காலர்ஷிப் எப்படி எடுக்கிறது, எப்படி நான் இங்கிருந்து அங்கே தப்பிச்சு வரது, வாட் ஆர் த கிரைட்டீரியாஸ் அப்படின்றத பற்றி கொஞ்சம் பேசுங்க. இல்லை ப்ரோ, ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ஆக்சுவலாக. தேங்க்ஸ் ஃபார் பிரிங் இட் அப். நீங்கள் அழகாக சம்மரைஸும் பண்ணுறீங்க. ரொம்ப சிம்பிள் ப்ரோ. எனக்கு வந்து தேவை அண்ட் 2015 இன்ஜினியரிங் முடித்தேன். அண்ட் முடிச்சுட்டு ட்ரைங் அப்ளை ஃபார் மை மாஸ்டர்ஸ். அப்போ எனக்கு வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸும் ஃபீஸ் கேட்டாங்க. சம்வேர் இந்த லேக்ஸ், பேசிக் 50-60 லேக்ஸில் இருந்துச்சு. எனக்கு வந்து அவ்வளோ பேக்கிங்லாம் கிடையாது, ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் ஹம்பிள் தான். ஸோ தேவை எங்கே உருவாகுதோ அங்கே தானே உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளே கிரியேட் பண்ணிக்க தோணும். ஏன்னா சேம் கோஸ் ஃபார் பர்பஸ். இன்ஜினியரிங் சொன்ன அதே பாயிண்ட் தான். எனக்கு வந்து ஒரு தேவை உருவாகுது, எனக்கு நான் அதை வந்து எப்படி மீட் பண்ணணும்னு நான் பார்க்குறேன். நேவிகேட் பண்ணுறது தான் பேசிக் ஹியூமன் இன்ஸ்டிங்க்ட். எனக்கு அங்கே ஒரு தேவை உருவாகுது, எனக்கு பேங்க்கில் லோன் ரிஜெக்ட் ஆகுது, எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரில. நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம். தென் ஐ வாஸ் லைக், ஓகே, மாஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல யூனிவர்சிட்டி போய் ஸ்காலர்ஷிப் வாங்குற அளவுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு யோசித்தேன். ஒரு நல்ல ப்ரொஃபைல் இருக்கணும். உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. பேசிக் திங் ப்ரொஃபைல். இந்த சென்ஸ் ஐ மீன்ட், நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கும்போது பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் உங்களுடைய ப்ரொஃபைல் ஆட் ஆகும். சும்மா நீங்கள் ஒரு படிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. பட் தென் இன்ஜினியரிங் பண்ணும்போது நான் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறதோ, இல்லை ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறதோ, இல்லை ஒரு வெபினார் செமினார் போயிட்டு நீங்கள் ஒரு கோர்ஸ் முடிக்கிறது, எக்ஸ்ட்ரா கோர்ஸ் முடிக்கிறது, எல்லாமே உங்கள் ப்ரொஃபைல் ஆட் பண்ணிக்கிட்டே வரும். இன் அடிஷன் டு தட் ட்ரை டு டூ சம் ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ். ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் லோன் ரிஜெக்ட் ஆனோடனே ஐ இம்மீடியட்லி என்ரோல். நான் என்னோட பேச்சுலர்ஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட பேச்சுலர்ஸ் இன்ஸ்டியூஷனுக்கு போயிட்டு நான் ரிசர்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஐ டிட் அ பார்ட் டைம் ரிசர்ச் இன் அடிஷன் டு மை ஒர்க். ஏன்னா என் ப்ரொஃபைலை நான் பில்ட் பண்ணணும். நான் என் ப்ரொஃபைலை எப்படி எவ்வளோ நான் பில்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து அந்த லெவல் ஆஃப் ஸ்காலர்ஷிப் தர அளவுக்கு நம்மளால நம்மளோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டயர் 3ல படித்தாலும் டயர் 1ல படித்தாலும் அவங்களுக்கு எதுவுமே தெரிய போதில்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் தே ஒன்லி நோ ஐஐடிஸ். இந்தியா, அதுவுமே சில யூனிவர்சிட்டிஸ்க்கு தான் தெரியும், சில ப்ரொஃபஸர்ஸ்க்கு தான் தெரியும். இந்தியா அப்படின்னு அவங்க வரும்பொழுது அவங்களுக்கு எல்லா யூனிவர்சிட்டியும் ஒன்று தான், எந்த காலேஜும் ஒன்று தான். லோ டியரில் படித்தாலும் ஹை டியரில் படித்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் சேம் வேல்யூ. நீங்கள் எடுக்கிற மார்க்ஸ் அண்ட் உங்கள் ப்ரொஃபைல், எந்தெந்த எக்ஸ்போஷர் நீங்கள் கற்றுக்கிறீங்க, எப்படி நீங்கள் அதை வளர்த்துக்கிறீங்க. நான் வந்து நிறைய பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், ஒரு 4 to 5 இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ஆஃப்டர் மை பேச்சுலர்ஸ். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ப்ரொஃபைலை எலிவேட் பண்ணவும் கற்றுக்கணும். ஸோ நீங்கள் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணிட்டீங்க, பில்ட் பண்ணது உங்களால் பேசவும் முடியணும், அதை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும் உங்கள் அப்ளிகேஷனில். ஸோ அதுக்கு என்னென்னலாம் கொண்டுட்டு வரணும், அதுக்கான ஸ்கில்ஸ் என்னென்ன, எல்லாமே அகைன்
நீங்கள் சொன்ன 100% உண்மை. எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. எதுவுமே நம்ம வந்து காசு கொடுத்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் பண்ண எதுவுமே காசு கொடுத்து பண்ணல, எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. ட்ரை டு மேக் யூட்டிலைஸ் ஆஃப் எவ்ரி அதர் ரிசோர்சஸ். லைக் நிறைய பேர் ஆர்டிகல்ஸ் அண்ட் ஃபோரம்ஸில் வந்து பீப்புள் ஆர் போஸ்டட் மெனி சச் திங்ஸ். இதுவுமே ஒன் சச் இன்புட் தான் ஃபார் யூ கைஸ், இஃப் எனிஒன் இஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு அப்ளை ஃபார் மாஸ்டர்ஸ். ஸோ இந்த இன்புட்டை எடுத்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் தேடுங்க. ஸ்காலர்ஷிப்ஸ்க்குமே ஒவ்வொரு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணும்போதும் தே ஹேவ் அ பேஜ் கால் ஸ்காலர்ஷிப்ஸ் இந்த யூனிவர்சிட்டி. உள்ளே போய் பாருங்க, நீங்கள் எலிஜிபிளாக பாருங்க, இல்லைனா கூட அப்ளை பண்ணுங்க. ஏன்னா there is no harm in trying. Trying is the best thing that you can do. Go and apply. வருதா பார்ப்போம். நான்லாம் வந்து 20-30 யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணிருக்கோம், ஒர்க் பண்ணிருக்கோமா பண்ணேன். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்க்கும் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணேன். எல்லாமே கிடைச்சதான்னு கேட்டால் இல்லை. thousands of failures ஆனதுக்கு அப்புறமா தான் hundreds of success எனக்கு கிடைச்சது. ஸோ அதனால just go and try. பேசிக்லி எல்லா ரிசோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தட்ஸ் த மந்த்ரா ஃபார் மீ பேசிக்லி. ஓகே, வண்டர்ஃபுல். எனக்கு இங்கே வந்து ஒரு விஷயம் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும். இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ நீங்கள் காலேஜ் படித்து முடிச்சுட்டு என்ன டிகிரி எடுத்தீங்க ஆக்சுவலாக? ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, பிஇ ட்ரிபிள் 2015 கிராஜுவேட். இப்போ பிஇ ட்ரிபிள் 2015 கிராஜுவேட்டாக இருக்கிற நீங்கள் காலேஜ் படிக்கும் போதே எனக்கு இந்த மாதிரியான ப்ரொஃபைலை வந்து அப்ஸ்கில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த நாலேஜ் வந்துச்சா, இல்லை ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஒன்லைன் மாதிரி சொல்லிருங்க, காலேஜ் படித்து முடிச்சுட்டு தான் வந்துச்சா, இல்லை படிக்கும் போது உங்களுக்கு அவேர்னஸ் வந்துச்சா? படித்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவேர்னஸ் வந்துச்சு. அப்பேரண்ட்லி எனக்கு படிக்கும் போதே நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு 2 விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுச்சு. என் பர்பஸ், நான் எல்லாருமே வந்து இன்ஜினியரிங் ஏன் கஷ்டம் ஃபீல் பண்ணுறோன்னா, இன்ஜினியரிங்க்கு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையில் என்ன பர்பஸ்ன்னு தேடுவோம் இல்லையா, அதை இன்ஜினியரிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேடுங்களேன், உங்களுக்கு இன்ஜினியரிங் ஈஸியாக இருக்கும். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஏன்னா உங்களுக்கு அது பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தென் உங்களோட இன்ஜினியரிங் லைஃப் வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் அதை வந்து ரொம்ப ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவீங்க. லைக் நானுமே வந்துட்டு நான் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணணுமேனு பண்ணலை. என்னோட நாலேஜை, என்னோட பர்பஸை நான் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போய் நிறைய செமினார்ஸோ இல்லை போய் நிறைய சிம்போசியம்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணி நிறைய காம்படிஷன்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி தான் நான் என்னோட ப்ரொஃபைலை பில்ட் பண்ணது. அப்புறமா முடிச்சதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது, ஓ எனக்கு இந்த ப்ரொஃபைல்லாம் பில்ட் பண்ணது எனக்கு மாஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப் ஆகும் போல அப்படின்னு. ஸ்டில் எனக்கு பத்தலை, அப்பயும் எனக்கு பத்தலை. ஏன்னா ஸ்காலர்ஷிப் வாங்குற அளவுக்கு வேணும்னா இன்னும் அதிகமாக வேணும். தெர் ஆர் மார்க்ஸ் ஃபார் எக்ஸாம்ஸ், ஜிஆர்இ, டோஃபல், நிறைய எக்ஸாம் இருக்கு. எல்லா எக்ஸாமுக்கும் மார்க் அதிகமாக வேணும். அதுக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஜிஆர்இலாம் வந்துட்டு சும்மா உட்காந்தா ஒரு நாள் நான் எழுதிடுவேன் அப்படின்லாம் கிடையாது. யூ நீட் டு இட்ஸ் வே ஆஃப் லிவிங். உங்களோட இங்கிலீஷ் அந்த அளவுக்கு கேப்பபிளாக இருக்கணும், உங்கள் மேக்ஸ் கேப்பபிளாக இருக்கணும். இது எல்லாமே வந்துட்டு ஓவர் த டைம் பில்ட் ஆகிறது தான். எல்லாமே ப்ராசஸ் தான். எதுவுமே எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் பிரேக்கில் வந்துருச்சான்னு கேட்டால் இல்லை. ஓவர் த ப்ராசஸ் நம்ம திருப்பி ட்ரை பண்ணி ஐட்ரேட் ஆனது தான். அண்ட் எனக்கு இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது இன்னும் என் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் போய் ரிசர்ச் என்கேஜ்மெண்ட்ஸ் தான் பண்ணது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் என் ப்ரொஃபைல் 2-3 பேப்பர் போடுறதுக்கு அப்புறம் இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு ப்ரொஃபைல். ஜஸ்ட் டு ஆன்சர் கொஸ்டின். இப்போ எனக்கு வந்து என்னன்னா, இப்போ காலேஜ் படிக்கும் போது நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் போயிருக்கீங்க, ஃபைன். இப்போ வந்து அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. பட் இங்கே வந்து எனக்கு என்ன மெயின் ப்ராப்ளமாக இருக்குன்னா, இந்த பர்பஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குங்க. என்ன பர்பஸ் எனக்கு இருக்குதுன்றதே காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து நான் வந்து ஒரு சாதாரணமான ஆள். நான் வந்து காலேஜ் போகிறேன், காலையில் போகிறேன், ஈவினிங் வரேன். எனக்கு ஏதோ காலேஜ் சொல்லிக் கொடுக்குறாங்க, இவ்வளோதான். எனக்கு வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணுறது தான் என்னோட பர்பஸ். இப்போதைக்கு அதுதான். அதை பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கிறது. இந்த மாதிரி தான் நிறைய கூட்டம் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு காமனான பர்சனான நான், என்னுடைய பர்பஸ் வந்து இப்போ நான் வந்து யூரோப்பியன் கண்ட்ரி இப்போ உங்களை மாதிரி போகணுன்னா எப்படி என்னுடைய பர்பஸை வந்து கண்டுபிடிக்கிறதுன்றது எனக்கு தெரியல. அதை ஃபர்ஸ்ட் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும்? இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். நான் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறேன், நான் எப்படி என்னோட பர்பஸ் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. எதுவுமே அகைன் நான் சொன்னதான் ப்ரோ, எதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் பிரேக்ல வந்து யூ ஒன்ட் கெட் இட். ஸோ யூ ஹேவ் டு ஐட்ரேட். நான் வந்துட்டு ஐ மீன் கான்ஸ்டன்ட்லி ஆஸ்கிங், என்னையே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீ இவ்வளோ படிக்கிறோம், ஒன்றும் இல்லை, ஒரு பேசிக் கான்செப்ட் சொல்கிறேனே, உட்காந்துட்டு இருக்கும்போது லைட் ஏன் எரியுதுன்னு யோசிங்களேன். பேசிக்லி அது ஒரு பர்பஸ், அதுக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்குது, அதனால தான் லைட் எரியுது. நீங்கள் அதை யோசித்த உடனே உங்களுக்கு வந்துட்டு ஓகே இந்த அளவுக்கு எனக்கு ஃபோட்டான்ஸ் வெளியே வருது, உள்ளே வந்து அந்த டங்ஸ்டனோட ஃபிலமெண்ட் வந்து இதாகுது. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ரீசனிங் புரிய அந்த ஹோல் ப்ராசஸே இப்போ நான் லைட்டை போடும்போது எனக்கு இங்கே எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுதுன்னு என் மைண்டில் வரும். ஸோ எனக்கு அதுக்கு அதோட பர்பஸ் எனக்கு புரிஞ்சிச்சு. ஆஸ்க் கொஸ்டின்ஸ். நான் ஐட்ரேட் பண்ணதில் சொல்கிறேன், ஆஸ்க் கான்ஸ்டன்ட் கொஸ்டின்ஸ். நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க போறீங்க அப்படின்னா ஏன் படிக்க போறீங்கன்னு முதல்ல கேளுங்களேன். அப்போதான் உங்களுக்கு பர்பஸ் வந்து உங்களுக்கு புரியும். நான் இன்ஜினியரிங் படிக்கணுமா வேணாமானே அப்போ தான் புரியும்.
அதுக்கப்புறமா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஐட்ரேஷன் அண்ட் ஆஸ்கிங் மோர் கொஸ்டின்ஸ். ரெண்டாவது வந்து அட் சம் பாயிண்ட் இன் டைம் நீங்கள் இதை யோசிச்சுட்டு நீங்கள் இது கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கே வந்துட்டு ஒரு 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 ரீசனிங் ஒன்று வரும். ஓகே, இதை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன், இதை நோக்கி தான் நான் போகணும் அப்படின்னு உங்களுக்கு அது வரும் பொழுது ஹோல்ட் ஆன் டு இட். ஏன்னா இட்ஸ் நாட் சம்திங் எவ்ரி ஒன் வில் கெட் இட், எவ்ரி டைம் வில் கெட் இட். அதை நீங்கள் இப்போ உங்கள் லைஃப் ஒரு இன்ஸ்பிரேஷனுமே எனக்கு அங்கேருந்து தான் நான் பார்க்குறது. ஆக்சுவலாக அட் சம் பாயிண்ட் இன் டைம் யூ ஆர் லைக் பர்சீவ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. At some point in time, you kind of get that understanding, like okay, technology, data, இதுதான் என்னோட பர்பஸ்னு. ஸோ அது உள்ள வரும்போது லைக் wow, great, that's exactly how every other அச்சீவ்மெண்ட் பண்ண எல்லா பீப்புளுமே இதுதான், இந்த ப்ராசஸ் தான் கோ த்ரூ பண்ணியிருக்காங்கன்னு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ப்ராசஸ், ஐட்ரேஷன், கொஸ்டின், ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். இது வேற வழி கிடையாது. ஏன்னா there is no other shortcut. ப்ராசஸ். ஸோ நல்லா இருக்கு 3 பாயிண்ட்: ப்ராசஸ், ஐட்ரேஷன், கொஸ்டின். இப்போது ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் என்னோடய லைஃப்பில் சொன்னதுனால ஒரு பாயிண்ட் எனக்கு நல்லா ஞாபகம் வருது. நான் வந்து இன்ஜினியரிங் படித்து முடிக்கிறேன். நியூசிலாந்து போகணுன்றது என்னோட கனவு. அதுதான் என்னோட பர்பஸ்ன்னு நினச்சி நான் வந்து ஐஎல்ஸ் எழுதுறேன். பட் ஆனால் ஃபேமிலி ட்ராமானால நான் திருப்பி உட்காந்துக்கிறேன். இங்கே பெங்களூர்லேயே நான் வந்து ஒரு பிபிஏ கம்ப்ளீட் பண்ணுறேன். சரி, அந்த பர்பஸ் போயிடுச்சு. ஸோ செகண்ட் பர்பஸ் என்ன பண்ணலாம், ஜாவா கோர்ஸ் எடுக்கிறேன். ஜாவாவில் வந்து பயங்கரமாக சைட் ஆகிறோம் அப்படின்னு பார்க்குறேன். அதுலேயும் ஒரு கம்பெனி செலக்ட் ஆகிற திருப்பி 3 மாதம் கழிச்சு கூப்பிடல. அப்போ அதையும் பர்பஸ் வந்து போயிடுச்சு. மூணாவதாக சரி இப்போ என்ன தான் பண்ணுறது, சரி எல்லா இடத்துலையும் பிபிஓ தான் கால் பண்ணுறாங்க. மூணாவது இந்த இடத்துல டேட்டா சயின்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு காதில் வருது. சரி, அதுதான் பர்பஸ்ன்னு சொல்லிட்டு போகிறேன். பட் அதில் வந்து மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது பயங்கரமாக இங்கே வந்து எஃபோர்ட் போடுறேன். ஏன்னா அந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி பல பின்னாடி வந்துட்டேன். ஏன்னா இன்ஜினியரிங்கில் ப்ராப்பராக படிக்கலை, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறேன். இதை வந்து ரேப்பிடோ பைக் அது ஆல்ரெடி எனக்கு வந்ததுனால இந்த டேட்டா சயின்ஸை நான் வந்து விட்டுறக்கூடாது. இது எத்தனை தான் படிச்சுக்கிட்டே போகிறது, படிக்கலாம் பிரச்சனை இல்லை. பட் ஒரு கெரியர், அந்த பர்டிகுலர் கெரியருக்குள்ளே போகிறதுக்கு சம்திங் இப்போ எனக்கு கண்ணு முன்னாடி தெரியுது. 21st century 6 years to job is data science அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, அது வந்து படிக்கிறேன். பட் அதுவும் புரியல. என்னவோ கோடிங்கே வர மாட்டேங்குது, அதுவும் புரியல. பட் ஸ்டில் கஷ்டப்பட்டு எப்படியோ உள்ளே போயிட்டு அது அனலிஸ்ட் ஆகி வந்தாச்சு. இப்போ பாதியில் போயிட்டு இருக்கும்போது டேட்டா சயின்டிஸ்டாக ஆகிட்டேன். இப்போ உள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வராரு, எனக்கு வந்து டீச் பண்ணுங்க அப்படின்னு. புரியல, நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டீச் பண்ணு. ஒருவேளை சரி ஓகே அது பண்ணும்போது அவர் என்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் டீச் பண்ணுறதுலாம் புரியுது எனக்கு, ஏன் நீங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு டீச் பண்ணுது. அப்போ எடுத்து வைக்கிறேன். அப்போ தான் என்னோட பர்பஸை ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஓகே, என்னோட பர்பஸ் வந்து இட்ஸ் சம்திங் டு ட்ரெயின் பீப்புள். ஏன்னா சொல்கிறது வந்து மற்றவங்களுக்கு ஈஸியாக புரியுது அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் சொல்கிறது அழகாக ரிலேட் என்ன சொன்னீங்க, ப்ராசஸ், ஐட்ரேஷன், பர்பஸ், ஐட்ரேஷன், ஃபர்ஸ்ட் நீங்க பர்பஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு உங்க ப்ராசஸ் எடுங்க, கொஸ்டின் பண்ணுங்க, ஐட்ரேட் பண்ணுங்க. திருப்பி ப்ராசஸ்லேயே வரும், கொஸ்டின் பண்ணுங்க, ஐட்ரேட் பண்ணுங்க, ரீஃபைன் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க எக்ஸாக்ட்லி நீங்க அதுதான் பண்ணிருக்கீங்க. அண்ட் எல்லாருமே நிறைய பேர் அதுதான் பண்றோம் லைஃப்லயும். நமக்கு தெரியாமலே இதை பண்ணிட்டு இருக்கோம். அது நீங்க கான்சியஸா இதை பண்ணி பாருங்க, இது பி கிரேட் கிரேட் கிரேட். ஆக்சுவலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்க கதை வந்து உங்களுடைய ப்ராசஸ் ஆஃப் இன் லைஃப் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன். ஏன்னா நீங்க வந்து you've gone through multiple different stages in life and எல்லாமே வந்துட்டு correlation ஆகுதான்னு கேட்டா இல்ல. எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் அண்ட் டொமைன்ஸ் அண்ட் you've got to this point. Super commendable actually. வண்டர்ஃபுல். எனக்கு வந்து அந்த 3 டேர்ம் நீங்கள் சொன்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ப்ராசஸ், ஐட்ரேஷன், பர்பஸ். ஸோ இதுக்கு நல்ல ஒரு பேர் கொடுத்துருக்காரு. இது நல்லா நோட்ஸ் போட்டு எழுதி வைங்க. நான் இந்த பாட்காஸ்ட்டை பார்த்துருந்தா அப்படி ஸ்டாப் பண்ணி இது பாட்டு ஐ வில் பி திங்கிங் த்ரூ. இப்போ வாழ்க்கையில் நம்ம எந்த ப்ராசஸில் இருக்கோம், எதை ஐட்ரேட் பண்ணுறோம், இப்படி பண்ணோம்னா அழகாக உங்களோட பர்பஸை கண்டுபிடிச்சலான்றதுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சாச்சு, அது வாங்கிட்டோம். இப்போ அடுத்த விஷயம், எனக்கு வந்து நீங்கள் வந்து ஓகே காலேஜ் படித்து முடிச்சுட்டு வெளியில் வரீங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாம் இப்போ நான் எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா, இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் நான் ஐடியில் பல வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஐடிக்கு மாறணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஐடியில் ஒரு பர்டிகுலர் டொமைனில் நீங்கள் ஒர்க் பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு டாப் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிக்கு போகணும், இல்லை கெரியர், எல்லாத்துக்கும் இது ரோட் மேப் கொடுக்க போகிறார், கவலைப்பட வேணாம். பட் ஆனால் அந்த கிரவுண்ட்லேருந்து நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாட்காஸ்ட் டியூரேஷன் நாங்கள் பிளான் பண்ணதை விட கொஞ்சம் பெருசாக போகணும்னு தான் நினைக்கிறேன் நான் கேட்குற கொஸ்டினை பார்த்தா. ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து எனக்கு என்ன கொஸ்டின் வருதுன்னா, சரி இப்போ நான் வந்து உங்களோட பர்பஸ் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இப்போ காலேஜ் படிச்சு முடிக்கிறீங்க, வெளியில் வரீங்க, அப்போவே ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்போ மாஸ்டர்ஸ் எடுத்து நான் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு போவீங்க. அந்த மாஸ்டர்ஸ் எடுத்து அங்கே போகணும்னா வாட் ஆர் ஆல் த திங்ஸ் தட் வி நீட் டு ஹேவ்? அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எனக்கு வந்து ரெண்டாவது ப்ரொஃபைல் பில்டிங்னு சொன்னீங்க. ப்ரொஃபைல் பில்டிங் பத்தலை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆல்ரெடி வந்து என்ன பத்தலை, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் அவங்க வந்து வச்சிருக்காங்க, இல்லை அப்போ வச்சிருந்த ஸ்டாண்டர்டுக்கும் இப்போ வச்சிருந்த ஸ்டாண்டர்டுக்கும் என்ன வேரியேஷன் இருக்கு, இப்போ ஒரு 2025லயோ இல்லை ஃபியூச்சர்லயோ ஒருத்தர் வந்து மாஸ்டர்ஸ் எடுத்து அங்கே படிக்கணும்னா என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அங்கே அவைலபிளாக இருக்குன்றதை பற்றி இப்போ நம்ம பேசலாம்.
கண்டிப்பாக ப்ரோ. நான் என்னோட நான் கோ த்ரூ பண்ணதை நான் சொல்லி ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ இருக்கிறத நான் லேட்டர் ஆட் பண்ணுறேன். நான் இருக்கும்பொழுது as I mentioned, ஃபஸ்ட்டு ரிக்குவயர்மெண்ட் வந்து உங்களுடைய சிஜிபிஏ அண்ட் பேசிக் அகாடமிக்ஸ் அது எல்லாமே இருந்தால் தான் நல்ல யூனிவர்சிட்டிஸை கெயின் பண்ண முடியும். நான் படித்தது பார்த்தீங்கன்னா டாப் இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன் இன் ஈச் ஆஃப் த கரஸ்பாண்டிங் கண்ட்ரிஸ் லைக் ஸ்வீடன், போலாண்ட், ஸ்பெயின், அங்கெல்லாம் நெதர்லாண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இங்கெல்லாம் போய் நீங்கள் ரீச் ஆகி படிக்கணும். ஏன்னா ஏன் அங்கே போய் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகைன் குளோபலாக நம்ம இந்தியாவில் எப்படின்னு தெரியல. இந்தியாவில் வந்து ஸ்டில் த சேம் கான்செப்ட் தான். குளோபலாக பார்க்கும்போது நல்ல இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன் நல்ல இன்ஸ்டிடியூஷனில் படிக்கும்பொழுது உங்களுடைய எக்ஸ்போஷர் நல்லாயிருக்கும், உங்களுடைய இண்டஸ்ட்ரியல் அவுட்லுக் நல்லாயிருக்கும், உங்களுடைய நீங்கள் உங்களுடைய ஆம்பிஷன்ஸுமே இன்னும் ஹையாக ஃபீல் பண்ணுவீங்க. இன் ஜென்ரல் நம்ம க்ரோத் டுவர்ட்ஸ் லைஃப். இது வந்து டிபிக்கல் சினாரியோ. பட் அஃப்கோர்ஸ் யூ கேன் ஆல்சோ கெட் இட் ஃப்ரம் எனி அதர் இன்ஸ்டிடியூஷன். அது செல்ஃப் ட்ரிவனாக இருக்கும் யூஸ்வலி. இப்போ ஈஸியாக ஒரு லான்ச் பேடுக்கு வேணும் அப்படின்னா நல்ல இன்ஸ்டிடியூஷனில் போய் ஜாயின் பண்ணுறது. ஸோ அதுக்கு யூ ஹேவ் டு ஹேவ் த அகாடமிக்ஸ் செட் ஃபர்ஸ்ட். அகாடமிக்ஸ் இல்லையா, ஸ்டில் யூ கேன் ஏபிள் டு கெட் இட் இன் த்ரூ பூஸ்டிங் த அதர் பார்ட்ஸ் ஆஃப் த ப்ரொஃபைல். பேசிக்லி உங்களோட ஸ்கோர்ஸ், உங்களோட எக்ஸாம் ஸ்கோர்ஸ். இப்போது எம்பிஏனா ஜிமேட், இன்ஜினியரிங்னா யூஸ்வலி ஜிஆர்இ அண்ட் டோஃபல், ஐஎல்ஸ், இதோட ஸ்கோர்லாம் எவ்வளோக்கு மேக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு மேக்ஸ் பண்ணிக்கணும். மூணாவது, நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரியாரிட்டி இல்லை, மூணாவது இந்த லிஸ்ட் இஸ் உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர். நம்ம இந்தியாவில் சொல்லுவோம், பட் உங்களோட ப்ரொஃபைலில் ஜெனரலாக குளோபலாக சொல்லுவாங்க. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போது லெட்ஸ் பயோமெடிக்கல் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஃபீல்டில் உங்களை நீங்கள் டிப் பண்ணிக்கிறீங்க. பேசிக்கலி எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஃபீல்டில் நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ் ஆர் ஜேர்னலில் போய் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறது ஆர் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணுறது. ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களோட ஃபீல்டை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிக்கிறீங்க அப்படின்னு ஒரு வெஸ்டர்ன் இன்ஸ்டிடியூஷன் ஆர் ஈவன் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, லைக் இந்த யூஎஸ், யூரோப், ஆஸ்திரேலியா எல்லாமே வந்துட்டு அவங்க உங்களுடைய எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப கீனாக டீட்டெயிலாக பார்ப்பாங்க ப்ரொஃபஸர்ஸ். ஸோ உங்கள் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ப்ராஜெக்ட், உங்களுடைய யுனிக்னஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட், உங்களுடைய எஃபர்ட் தட் யூ புட் இன்டு த ப்ராஜெக்ட், அதை பொறுத்து உங்கள் ப்ரொஃபைல் ஈக்குவலி டிட்டர்மைன். லைக் 50% அதுக்குன்னே வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரென்த் பண்ண முடியுமோ அது அவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ரென்த் பண்ணலாம். அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம், அவ்வளோ எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும். ஆன நேச்சுரல் ப்ராசஸ். நம்ம படிக்கணுன்றதுக்காக பண்ணாமல் நேச்சுரலாகவே உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு எக்ஸ்போஷரும் அந்த ஃபீல்டில் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் மூலிமா வரும். இது 4 இம்பார்ட்டன்டான பேராமீட்டர். இதை தவிர்த்து நல்ல ரெஃபரன்சஸ், உங்களுடைய கான்டாக்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹை லெவலாக வச்சுக்கலாம். ஹை இன் த சென்ஸ் ஒரு டைரக்டர் அந்த லெவலில் இன் எனி இன்ஸ்டிடியூஷன் ஆர் எனி கம்பெனி தட் யூ ஒர்க் ஃபார், அங்கே அந்த லெவலில் இருந்தது அண்ட் அந்த லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர் உங்களுக்கு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரிய வந்தாலே, வெஸ்டர்ன் வேர்ல்டு தெரிய வந்தாலே, they'll be like, okay, yeah, probably this person is quite reliable. And naturally அதுவும் உண்மைதான் கூட. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்சஸும் நல்லா இருக்கணும். இது எல்லாமே வச்சுக்கிட்டு இம்பார்ட்டன்ட் 5th பாயிண்ட் வந்து இது எல்லாமே உங்கள் ப்ரொஃபைலில் ஷோகேஸும் பண்ண தெரியணும். பேசிக்லி செல்ஃப் பிராண்டிங். இந்த 5மே இருக்கணும். இந்த 5மே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். ஏதாவது ஒன்று குறைஞ்சா கூட இன்னொன்று வச்சு நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கலாம் டு சம் எக்ஸ்டென்ட். கரண்ட் ஸ்டேஜ் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக பார்க்குறாங்க. இந்த இப்போ என் ப்ரொஃபஸர்ஸ் ரீசெண்டாக மீட் பண்ணும்போது கூட பேசிகிட்டு இருந்தேன் ஸ்வீடனில். ஹி வாஸ் லைக் எந்த அளவுக்கு ஒரு இப்போது அஃப்கோர்ஸ் ஏஐலாம் வந்துருச்சு, எல்எல்எம்லாம் வந்துருச்சுன்னும் போது யூ கேன் அஃப்கோர்ஸ் டூ சர்டன் ஸ்டஃப் விச் கேன் ப்ரொஜெக்ட் யுவர் ப்ரொஃபைல். பட் அதையும் தாண்டி அவங்க ரிலையபிளான ப்ரொஃபைல் எடுக்கிறாங்க அப்படின்னா the way how you have interacted, you immersed yourself into the projects. ஸோ அது வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப அதிகமாக பார்த்துருக்கேன். ஓகே, வண்டர்ஃபுல். இப்போ எனக்கு என்ன புரியுதுன்னா, நீங்கள் இது எல்லாமே பண்ணியிருக்கீங்க அண்ட் இதெல்லாமே பண்ணால் நான் வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிளாக இருப்பேன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி ப்ராப்பராக அது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஷோ ரெஸ்யூமேல கரெக்டாக இல்லை ரெஸ்யூமே, கவர் லெட்டர், லெட்டர் ஆஃப் ரெஃபரன்சஸ், எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கணும் இன் அ கொஹெசிவ் வே. இதுலேருந்து இதை பண்ணா, அதுலேருந்து இதை பண்ணா. ஸோ நேச்சுரலாக அவங்களுக்கு வந்து இவனோ இவ்வளோ have gone through the process of engineering, gone through the process of education in a very organic way அப்படின்னா அவங்களுக்கு புரியணும். ஆன் த ஹோல் போர்ட்ஃபோலியோன்னு வச்சுக்கோங்க, நான் எல்லாமே சேர்த்து.
காட் இட். ஸோ இப்போ நீங்கள் சொல்லும்போது எஜுகேஷன் எனக்கு என்ன புரியுதுன்னா எஜுகேஷன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்ஜினியரிங்கில் எவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வந்து எடுத்து பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை இந்தியான்னு இல்லை இந்தியாலையும் கொடுக்குறாங்க. பட் ஜிஆர்இ இந்த மாதிரி டோஃபல் இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணும்போது அவுட் சைட் ஆஃப் இந்தியாலையும் எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லும் போது நிறையா. ஏன்னா எனக்கு இது மேபி அதை தேடி நான் வந்து ஒரு தேடல் இருந்தேன்னா கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் நான் அப்படி தேடல் இல்லை. நான் படிக்கும் போது நான் அதை பார்த்து நிறைய பேர் இருக்காங்க. பட் இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்கனாவே நான் சொன்ன மாதிரி ஒரு தேடல் இருக்காங்க, விச் இஸ் ரியலி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அப்ரிஷியபிள் தான். உங்களுக்கு எல்லாத்துக்குமே எங்கள் 2 பேர் சார்பாகவும் நல்ல வாழ்த்துக்கள். பட் என்னன்னா இந்த தேடலை கண்டினியூ பண்ணி இந்த மாதிரி ஒரு பர்பஸ் இருக்குது, நான் அந்த மாதிரி போகணும்னா நீங்கள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஒர்க்கிங். இது சொன்ன சூப்பரான பாயிண்ட்ஸில் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து 5 பாயிண்ட் இப்போ சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுங்க. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி ரிவைண்ட் பண்ணி பார்த்து அது என்ன 5 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஹீஸ் ஒர்க்கிங் அஸ் அ சீனியர் ப்ராடக்ட் மேனேஜர் இன் ஒன் ஆஃப் த டாப் கம்பெனி இன் ஸ்வீடன். அங்கே அது வந்து தான் மெயின் சென்டரே. ஓகேவா? அங்கிருந்து தான் மல்டிபிள் சென்டர்ஸ்லாம் ஸ்பிளிட் ஆகுது, டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அந்த இடத்துல இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது அப்போ இட்ஸ் நாட் சம்திங் வெரி ஈஸி வி கேன் கோ தேர் அண்ட் சிட். அப்படின்னா அவர் நான் என்ன வழியில் போயிட்டு இருக்கேன் அப்படின்றத ஹி இஸ் பிரேக்கிங் டவுன் ஸ்டெப் பை ஸ்டெப். அதனால தான் நான் இன்ஜினியரிங்லேயே இவ்வளோ கொஸ்டின் நான் ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேயே நான் இவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்கணும்னா காரணம் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே நிறைய பேர் ப்ராப்பராக எடுத்து வச்சோம்னா தான் செகண்ட் ஃபேஸ்க்குள்ளே போக முடியும். ஸோ என்னோட கொஸ்டின்ஸ் அதிகமாக இங்கே இருந்தது காரணமே அதுதான். ஸோ இன்ஜினியரிங் வந்து படிச்சு முடிக்கிறாரு. என்னோட பர்பஸ் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல நான் போய் மாஸ்டர்ஸ்ல ஸ்காலர்ஷிப் எடுக்கணும்னு பண்றாரு. அதை தேடி வந்து அவர் வந்து நிறைய ப்ரொஃபைல்லாம் வந்து பயங்கரமாக தேடி ஓகே இதெல்லாம் தான் பண்ணணும் கண்டுபிடிக்கிறாரு, பில்ட் பண்றாரு. அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஜேர்னல்ஸ்ல சப்மிட் பண்றாரு, நிறைய பிரசன்டேஷன்ஸ்லாம் கண்டு போய் பண்றாரு. இப்போ இதெல்லாம் வச்சு நல்லா ப்ராப்பரா பூஸ்ட் பண்ணி இப்போ கையில் இருக்கு. இப்போ என்னோட அடுத்த கொஸ்டின், இதை வச்சு நீங்க எப்படி ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு கிடைச்சது, ரிஜெக்ஷன் ஆச்சா இல்ல ரிஜெக்ஷன் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அங்க போயிருப்பீங்களா இல்ல இங்கேயே வந்து கண்டினியூ பண்ணிருப்பீங்களா? அந்த பர்టిక్యులர் ஃபேஸ்க்கு நான் எடுத்துட்டு போறேன். டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போய் அந்த சீரை பத்தி எக்ஸல் பண்ணுங்க. Yeah, thank you. Like 2017 is when I started applying for the current master. அப்ப 2015ல இருந்து 2017 வரைக்கும் என்ன பண்றீங்க? இந்தியால ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்கோர்ஸ் எனக்கு மாஸ்டர்ஸ் போகணும்னு ஆசை, படிக்கணும்னு ஆசை. பேசிக்கலி எங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஐ மீன் எங்க படிச்சாலுமே ஈக்குவல் வேல்யூ தான், இந்தியாலயோ அப்ராட்லயோ என்ன பொறுத்த வரைக்கும். பட் எனக்கு அப்ராட்ல படிச்சா இன்னும் ஓகே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்போசர் இருக்கும்னு சொல்லிட்டு 2015லேருந்தே நான் மாஸ்டர்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு யூனிவர்சிட்டிஸ் கிடைக்கிறது, எனக்கு ஸ்காலர்ஷிப் வரல. எனக்கு வந்து பேங்க்குமே தேவர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் கோயிங் த்ரூ. தென் ஐ சென்ஸ் ஓகே நான் போய் ஒர்க் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேம்பஸில் கிடைச்ச விஸ்டியான் சொல்லிட்டு ஃபோர்ட் மோட்டார் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆஸ் அன் எம்பெடட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஒர்க் பண்ணிட்டே இந்த மீன் வைல் என் பேஷனை நான் பர்சியூட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ ஐ வாஸ் ட்ரைங் டு அப்ளை ஆஸ் மெனி யூனிவர்சிட்டிஸ் அஸ் பாசிபிள். அப்போ தான் எனக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது தெரிய வருது. 2016 ஐ ஸ்டார்ட் அப்ளைங் ஃபார் ஸ்காலர்ஷிப்ஸ். கிடைக்கல. அகைன் ஐ மென்ஷன் thousands of failures is the reason for my hundreds of success. ஸோ 2017 எனக்கு ஒரு ஐடியா வருது, ஆஸ் மெனி யூனிவர்சிட்டிஸ் ஆஸ் பாசிபிள், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அப்ளை பண்ணுவோம், எல்லாத்துக்குமே ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுவோம். அகைன் ரிசர்ச் இன்னும் பேக் பண்ணிட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக போகலான்னு சொல்லிட்டு 2017 ஐ அப்ளைடு. அகைன் அப்ளை பண்ண யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே எனக்கு கிடைக்குது. இந்த வாட்டி பார்ஷியல் ஸ்காலர்ஷிப்ஸ், கனடாவில் எனக்கு பார்ஷியல் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்தது, யூஎஸ்ல எனக்கு ப்ரொஃபஸர் கிராண்ட் வந்தது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கிராண்ட் அண்ட் ஐ மீன் சின்ன certain percentage like 40%, 50%, 60%, எதுவுமே 100% இல்லை. தென் ஐ அப்ளை ஃபார் திஸ் ப்ரோக்ராம். இது வந்து இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் இருக்கு யூரோப்லேயே. சரி, இராஸ்மஸ் முண்டஸ்ன்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. இஐடி, யூரோப்பியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி வந்து நிறைய ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு, எலக்ட்ரிக்கலுக்கு, எனர்ஜிக்கு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அக்ராஸ் த செக்டர் லைக் சைபர் செக்யூரிட்டிலேருந்து ஐஓடி, ஏஐ எல்லாமே, டேட்டா சயின்ஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து தே ஹேவ் ஸ்காலர்ஷிப்ஸ். எப்படி வருதுன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் வந்து டிஃப்ரெண்ட் அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுலேருந்து வர்ற ஃபண்டிலேருந்து எடுத்து தே ஆர் கிவிங் இட் டு மாஸ்டர்ஸ் அண்ட் மேக்கிங் இட் மோர் எக்யூப்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ அதை பேஸ் பண்ணி ஐ ரியலைஸ் ஓகே ப்ராப்ளி ஐ கேன் அப்ளை ஃபார் திஸ் ஒன் சொல்லி என்னோட ப்ரொஃபைல் எல்லாமே சேர்த்து தான் அப்ளை பண்ணேன். அண்ட் தே ஹேவ் சம் சர்டன் கொஸ்டின்ஸ். ஸோ அகைன் நான் மென்ஷன் பண்ணதான் த வே ஹவ் யூ பூஸ்ட் யுவர் ப்ரொஃபைல். சேம் ப்ரொஃபைல் வச்சிருக்கவங்களுக்கும் எனக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ நோ ஃபார் த மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அவங்களுக்கும் கிடைக்கல, எனக்கு கிடைச்சது. என்ன ரீசன் அப்படின்னா, அது வே ஹவ் ஐ ப்ரொஜெக்டட் மை செல்ஃப் இந்த கொஸ்டின்ஸ். அவங்க கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் நான் என்னோட ப்ரொஃபஸரை போயிட்டு இஸ் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஃபார் எலக்ட்ரிக்கல் இங்கே கேடிஹெச் ராயல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஸ்வீடனுடைய பிக்கஸ்ட் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ அங்கே போயிட்டு நான் கேட்குறேன், என்னையே செலக்ட் பண்ணீங்கன்னு அவர்கிட்டே கேட்டேன். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி ஹி மென்ஷன்ட் த வே ஹவ் யூ ப்ரொஜெக்டட் யுவர் செல்ஃப். பிகாஸ் உன்னோட இன்ட்ரெஸ்ட், உன்னோட பேஷன் எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொன்னார். ஸோ யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வேர்டும் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் அவங்களோட ப்ரொஃபைலில். ஒவ்வொன்றுத்துக்குமே டைரக்ட்லி கார்லேட்ஸ் ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே. ஸோ அப்படி தான் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிது. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட்
ஈஸி வாக்னு சொல்ல மாட்டேன். as much as I tried is when I realized I need to I maximize my opportunity to get in those roles. Wonderful. So 2015 to 2017 வந்து நீங்க வந்து associate embedded engineer இல்லையா? Embedded software engineer Visteon Technology. Exactly. ஓகே, அது வந்து உங்களோட கோர்ல தான், எலக்ட்ரிக்கல்ல தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. Yes. கிரேட், ஃபைன். ஸோ இப்போ அங்கிருந்து உங்களோட கெரியர் ஸ்டார்ட் ஆகுது, இந்தியாவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இப்போ நிறைய பேர் என்னன்னா, இப்போ ஒரு சின்ன ஒரு அட்வைஸும் போயிட்டு அடுத்து நான் கெரியருக்கு வரேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து என்னன்னா, இன்ஜினியரிங் படிச்சு முடிச்ச உடனே மாஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு அப்ளை பண்றாங்க. அப்படி அப்ளை பண்ணாங்கன்னா இப்போ இந்த 2025 2026ல அங்கே யூரோப்பியன் கண்ட்ரில எப்படிப்பட்ட ஸ்கோர், ஏன்னா யூகேல என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியும், பட் அதை தாண்டி இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு, வாட் இஸ் த ரியாலிட்டி, ஸ்காலர்ஷிப்பை பத்தி சொல்லுங்க. அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, இல்லை படிச்சு முடிச்சுட்டு இங்கே திருப்பி வந்துடணுமா? அதாவது ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் இப்போ 2025ல புதுசு சுட கிராஜுவேட்டாக வந்திருக்காங்க, இல்லாட்டி 2024 கிராஜுவேட்ஸ் கூட வச்சுக்கலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஸ்கோப்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு, எப்படியும் ஒரு காலேஜில் போயிடுவாங்க, ஸ்காலர்ஷிப் ஃபர்ஸ்ட் கிடைக்குமா, அப்படி கிடைச்சாலும் வேலை கிடைக்குமான்றதை பற்றி இதை பற்றி நான் பேசுவோம். ரொம்ப நல்ல கொஸ்டின். ஐ மீன் நிறைய ஜூனியர்ஸ் வந்து எனக்கு ரீச் அவுட் பண்ணிருக்காங்க அக்ராஸ் த வேர்ல்டு, அக்ராஸ் த யூனிவர்சிட்டிஸ் படிக்கிறவருமே சரி, யூகே, யூஎஸ் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த யூரோப் அண்ட் ஸ்டஃப். எல்லாருமே வந்துட்டு நான் ஐம் ட்ரைங் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன் அஸ் வெல். நான் என்னோட பர்செப்ஷன் நான் ஷேர் பண்ணுறேன். அவுட் ஆஃப் த காலேஜ் பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு வர்ற எல்லா பசங்களுக்கும் ஒன் திங் ஐ வுட் ரெக்கமெண்ட் இஸ், இஃப் யூ ஆர் ஸோ ஷுவர், like 100% sure that you want to pursue your education, then go for masters. If not, start your career in the relevant position. Like உங்களுக்கு எங்க again the purpose பேசணும் இல்லையா, எங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு தோணுதோ அந்த இடத்துல நீங்க கெரியரை ஒரு நல்ல கம்பெனி, ஒரு நல்ல க்ரோயிங் கம்பெனியில் போயிட்டு கெட் யுவர் ஹேண்ட்ஸ் டர்ட்டி. லைக் எவ்வளோ நம்ம கற்றுக்க முடியும், அங்கே ஒரு ரியல் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் வரும்பொழுது தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இந்த இடத்துல நான் போய் படித்தா எனக்கு ஃபியூச்சர் இப்படி போய் எனக்கு அமையும் தோணும். ஸோ அகைன் இட்ஸ் லைக் ப்ராசஸ் ஐட்ரேஷன் அந்த பேராமீட்டரில் வந்துடும். ஸோ இட்ஸ் பேசிக்லி எனக்கு ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து அது ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட் இன் டு தட். பட் நான் மாஸ்டர்ஸ் படிக்கும் போது தான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா மாஸ்டர்ஸ் படிக்கும் போது ஐ ஹவ் ஸ்டடிட் வித் பியர்ஸ் ஹூ ஹவ் ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் காலேஜ். ஸோ நான் அவங்களையும் என்னையும் கம்பேர் பண்ணும்போது ஓகே தென் ஐ கேன் ஏபிள் டு ஸ்பீக் மோர் இண்டஸ்ட்ரியல் லாங்குவேஜ். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கும்பொழுது எப்படி பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா. அதே இது நீங்கள் மாஸ்டர்ஸில் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை எதிர்பார்ப்பாங்க இண்டஸ்ட்ரீஸ் இங்கே குளோபலி. அதை எதிர்பார்க்கும்போது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணாத ஒரு பர்சனுக்கும் உங்களுக்கும் கம்பேர் பண்ணும்போது யூ ஹேவ் அ ஹையர் ஏஜ். ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் தட் பர்சனலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். பட் இஃப் யூ ஃபீல் தட் யூ ஆர் சர்டைன் தட் எனக்கு கண்டினியூ பண்ணணும் எஜுகேஷன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆல்சோ நாட் அ பேட் ஐடியா. ஜஸ்ட் தட் யூ நீட் டு கீப் யுவர் செல்ஃப் எக்யூப்ட் வித் ப்ராஜெக்ட்ஸ். ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது யூ வில் கெட் அன் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர். இட்ஸ் ஃபைன் டு. ஓகே, வண்டர்ஃபுல். அண்ட் இதை பற்றி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்? எஸ் எக்ஸாக்ட்லி. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அகைன் the way how you continue your education தான். எஜுகேஷன் ஐ மீன் லைக் இங்கே மாஸ்டர்ஸ் இன் யூரோப் வந்து ஹைலி ப்ராக்டிக்கல் ஓரியன்ட், ஹைலி நம்ம இந்தியா கரிக்குலம் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப ஸ்டார்ட்லிங் டிஃப்ரெண்டாக இருக்கும். ரொம்ப கம்ப்ளீட் சேஞ்ச். லைக் நம்ம இந்தியாவில் ஒரு கொஸ்டினை படிச்சு எக்ஸாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 6 hours எக்ஸாம், ஆனால் யூஸ் டு சிட் அண்ட் ரைட் ஹாப்பிலி இன் என்டையர் 6 hours. ஸோ ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் லிட்டலாக 5 கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இட்ஸ் நாட் லைக் இந்தியன் எஜுகேஷன். ஸோ அதனால் இங்கே நீங்கள் எஜுகேஷன் நீங்கள் கற்றுக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் வரும், ஓகே நான் இந்த இடத்துக்கு போகணும். தெர் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். அஃப்கோர்ஸ் வேர்ல்ட் இஸ் த மோஸ்ட் அன்சர்டைன் பிளேஸ் அண்ட் லைஃப் இஸ் த மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் ப்ராசஸ். ஸோ அதனால் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில், டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில். அதையும் தவிர்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இன் ஜென்ரல் உங்களுடைய நோஷன் டுவர்ட்ஸ் எஜுகேஷன், உங்களோட நோஷன் டுவர்ட்ஸ் எதுக்கு படிக்கிறோம் பர்பஸ் கரெக்டாக இருந்தது அப்படின்னா, அண்ட் அதை உண்மையாக நீங்கள் உட்காந்து எல்லாருமே ஜென்யூனாக படிக்கிறது தான். ஜென்யூனாக நம்ம இங்கே, ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு எஃபோர்ட் எடுத்து இங்கே வந்திருக்கோம்னு சொல்லும்போது நான் பார்த்த வரைக்கும் மாஸ்டர்ஸ் பண்ணுற நிறைய பேர் வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு ஜென்யூனோட ரீசனோட தான் பண்ணுறாங்க. ஏன்னா இட்ஸ் ஹியூஜ் எஃபோர்ட் இல்லையா, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹை ஸ்டேக் இன்வால்வ் எல்லாமே பண்ணும்பொழுது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆகும். பட் ஸ்டில் இஃப் யூ ஆர் இன் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ்க்கு சொல்லும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அக்ராஸ் த வேர்ல்டு ப்ரொவைடட் யூ ஆர் அபவ் ஜூனியர் லெவல். உங்கள் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வரும்பொழுது they expect you not to be in a junior level இல்லையா. உங்களோட அபவ் ஜூனியர் லெவலில் வரைக்கும் உங்களுடைய காம்பிடன்சியை நீங்கள் கூட்டிக்கிட்டீங்க அந்த இண்டஸ்ட்ரியில், கரஸ்பாண்டிங் இண்டஸ்ட்ரியில்.
அப்படின்னா there is a certain opportunity that you can able to get into. ஓகே, வண்டர்ஃபுல். இப்போ நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு இது சொல்லும் போது அந்த இண்டஸ்ட்ரின்னு சொன்னீங்க. இப்போ நான் வந்து லெட்ஸே இப்போ நான் மெக்கானிக்கல் படித்து முடிச்சிருக்கேன். எனக்கு மெக்கானிக்கலுக்கு ஸ்கோப் இருக்காங்க யூரோப்பில். இல்லை நான் ட்ரிபிள் முடிச்சிருக்கேன். எல்லாருமே வந்து இப்போ ஐடி தான் எடுத்து ஷைனானா தான் அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் இங்கே எல்லாருக்குமே ஐடிக்கு வரணும்னா நிறைய பேர்த்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்கிற மாதிரி நிறைய பேர் பார்க்குறாங்க. ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸும் சரி, நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் சரி. என்னென்னா இங்கே வந்தால் தான் அதிகமான அட் த எண்ட் ஆஃப் த டே மணி சேலரி வந்து தான் நம்மளுக்கு வந்து நல்லா வேணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம். ஸோ இப்போ கோர்லேயே அவ்வளோக்கு அதிகமாக சேலரி வாங்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸ் அதிகமாக இல்லை அப்படின்னு தான் நாங்கள் இங்கே பார்க்குறோம் இந்தியாவில் பொதுவாக. இது கரெக்டாக இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு இயரும் மெக்கானிக்கலுக்கு அத்தனை பேர் போகிறாங்க, ட்ரிபிளிக்கு அத்தனை பேர் போகிறாங்க. பட் எல்லாருமே அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கழிச்சு நான் ஐடிக்குள்ளே தான் வரணும்னு வராங்க. ஸோ இப்போ இதுதான் அப்போ ஐடிக்குள்ளே வந்தால் தான் என்னால் அதிகமாக சம்பாதிக்க முடியுமா? இல்லை நீங்கள் வந்து இப்போ என்ன கோர்லேயே தான் இப்போ இருக்கிறீங்க, இன்னுமே நீங்கள் வந்து கோரில் தான் இருக்கிற மாதிரி தான் எனக்கு இன்னும் நான் நிறைய கேள்வி கேட்பேன். பட் இப்போ வரைக்கும் நீங்கள் கோரில் தான் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ வந்து இந்த டைமில் ஒரு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, ஒருத்தர் வந்து நான் ஐடியில் வந்து பிடிச்சிட்டாரு. இப்போ இவர் வந்து ஐடிக்கு தான் வரணும்னு நிறைய பேர் பார்க்குறாங்க. இஸ் இட் சஜஸ்டபிள் ஆர் டு கெட் மோர் ஹையர் சேலரி? அந்த மாதிரி இப்போ கிராஜுவேட்ஸுக்கு இந்த 2025 நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க டு வெதர் டு மூவ் இன் டு ஐடி அண்ட் மாஸ்டர் டெக்னாலஜி லெவல் அப்ஸ்? பிகாஸ் ஏஐலாம் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி கேண்டிடேட்ஸுக்கு பற்றி இப்போ வந்து நம்ம காலேஜ் ஃப்ரெஷர்ஸை பற்றி பேசணும். இப்போ வந்து ஒரு நான் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 4 to 5 கோர் இயர்ஸில் இருக்குது, கோரில் இருக்குது. இப்போ வந்து இவங்க அடுத்த ஐடியில் படித்து டெவலப் பண்ணால் கோல் வந்து ஹையர் சேலரி தான், எனக்கு சேலரி அதிகமாக வேணும். அதனால தான் அவங்க வராங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சேலரி இல்லையன்றதுக்காக வராங்க. ஸோ இவங்களுக்கு என்ன டிப்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க? Like again, உங்கள் சேனலுடைய மெயின் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஃபார் மீ இஸ் த கொஸ்டின்ஸ் தட் யூ ஆஸ்க் ப்ரோ. இட் இஸ் ஒன் கிரேட் கொஸ்டின். ரொம்ப ரெலவெண்ட்டான, ரொம்ப ஹைலி ஐ கேன் சி வியூவர்ஸ் கேன் ரிலேட் டு இட். என்னோட ஆன்சர், என்னோட பர்செப்ஷன் டுவர்ட்ஸ் தட் வந்து என்னோட அப்ரோச் எல்லாமே வந்துட்டு அகைன் I've been listening to myself over the years since I got exposed to technology. நான் ஈவன் தோ நான் நான் எப்படி பார்க்குறேன்னா, இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான கொஸ்டின் இல்லை. ஐ நீட் அன்ஃபோல்ட் இன்டு a way that you viewers can able to understand. நான் எப்படி அதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, probably that might be useful for them. Technology is taking over every other sector, honestly. Okay, even though நான் இப்போ relevant ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் கூட என்னோட ஒர்க் ஹைலி inclined towards software, IT and technological for electrical vehicles. So even though electrical படிச்சிருந்தா கூட there's according to Moore's law, you need to make it into technology is growing super fast. So என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து T-shaped growth அப்படின்னு சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியில். பேசிக்கலி not just in one lane. நான் மெக்கானிக்கல் படிக்கிறேன், நான் வெறுமனை உட்காந்துட்டு நான் ஈக்குலிபிரியம் ஃபுல்லாக மெக்கானிக்கல் லாங்குவேஜ் தான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு நீ யாருமே உள்ளே உட்காந்துட்டு சொல்ல முடியாது. இப்போ இருக்க கரண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பெக்டேஷன் படி நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். யூ ஹாவ் டு ஹாவ் அ T-shaped growth where either you need to be highly competent in terms of mechanical and then probably business or probably technology. Different lane நீங்கள் சூஸ் பண்ணி தான் ஆகணும். That's how industries work. அப்படி சூஸ் பண்ணும்போது டெக்னாலஜியை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இட்ஸ் ஆக்சுவலி குவைட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபேசினேட்டிங். ஏன்னா த பிளெண்ட் ஆஃப் டெக்னாலஜி வித் த கோர், ஸோ கால்டு இந்தியாவில் கோர்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து யூல் கெட் சூப்பர் பவர். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அந்த கோரில் இருக்க ஃபீல்டு, ஏன்னா கோரில் யூஸ்வலாக தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு க்ரோ அண்ட் இம்ப்ரூவ். நீங்கள் டெக்னாலஜி உள்ளே கொண்டு வந்து அதை க்ரோ பண்ணும்பொழுது யூ வில் பி த பியனியர் இன் தட் ஃபீல்டு. ஸோ அப்படி வரும்போது இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டெக்னாலஜி இஸ் க்ரோயிங் ஃபாஸ்டர், ஸோ யூ கேன் மேக் த கோர் இண்டஸ்ட்ரீஸ் டு க்ரோ அஸ் வெல். இது வந்து ஒரு நல்ல ஸ்வீட் ஸ்பாட் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் நான் ஐடிலேருந்து வர்ற எல்லா பீப்புளுக்குமே வந்து ஐ ரெக்கமெண்ட் some or other inclination towards technological understanding is very important. For example, உங்கள் சேனலில் வர மற்ற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப அழகாக நீங்கள் பிரேக் டவுன் பண்ணுறீங்க, டேட்டாபேஸ்னா என்ன எல்லாமே. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து அது இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நம்ம கன்சியூம் பண்ணோம் அப்படின்னாலே ஒரு ஜென்ரலாக ஒரு மீட்டிங்கில் உட்காந்து பேசும்பொழுது ஓகே இந்த மாதிரியாக பேசிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், இப்படி தான் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு. அதை நீங்கள் ஃப்ரண்ட் என்ன பேக் என்ன என்னன்னு சொல்லிட்டு
ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இன்னும் கண்டினியூஸாக ரீஃபைன் பண்ணிட்டு லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கேரியரை வந்து ஒரு டி ஷேப்டு க்ரோத் வந்து ஹைலி ஸ்டேபிள். ஒரு லைனில் மட்டும் வச்சு இப்போது ஃபார் அவர் சேக் ஐடி ஆஸ் அ ஃபீல்டு வந்து ட்ராப் பண்ணால் கூட யூ வில் ஹாவ் மெக்கானிக்கல் ஆஸ் யூர் பேக்கிங் ஸோ தட் யூ கேன் ட்ரை டு மேக் இட் ஸ்டேபிள் வித் தட். That's a tip that I followed and I wanted to share it with you guys. சூப்பர். எனக்கு வந்து வண்டர்ஃபுல்லாக சொன்னீங்க. அது டி ஷேப்ட் எல்லாம் மைண்டில், இது ஸ்ட்ரெயிட் லைன், அது ஆல்ரெடி ஒன்று இருக்கட்டும், பட் டீப் டவுனாக அங்கே போட்டு ஒரு ஆணி மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. இது உடஞ்சாலும் அங்கே வேலை இருக்கிறத அட்லீஸ்ட் சேவ் பண்ணும் அப்படின்றது தான் புரிஞ்சுது. ஸோ அதனால் வண்டர்ஃபுல் டிப்ஸ். ஸோ அதுதான் வந்து இப்போ நிறைய பேருக்கு எதனால் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, அழகாக ஆக்சுவலாக சொன்னீங்கன்னா இது ரொம்ப பெரிய சென்சிட்டிவான கொஸ்டின். இது தப்பாக வந்து வழிகாமிச்சிட்டோட அது நம்பிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப தெளிவாக பிரேக் டவுன் பண்ணீங்க. ரியலி தேங்க்யூ. எனக்கு இங்கே வந்து என்னென்னா, எதனால் இந்த கொஸ்டின் நான் பர்டிகுலராக கேட்டேன்னா, இது எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. நான் ஒரு பதில் வச்சுருக்கேன், பட் அதுதான் 2 பேர் அலைன் ஆகிறோமான்னு பார்த்தா கண்டிப்பாக அலைன் ஆகிறோம். ஏன்னா ஃபைன், இப்போ வந்து ஒரு ட்ரிபிளில் கோரில் வந்து எனக்கு ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அதே கோரில் நான் வந்து சேலரி ஹைக்கோட டெக்னாலஜி கம்பைன் பண்ணி போகணுன்னு பார்ப்பாங்க, விச் இஸ் ரியலி கிரேட். அந்த மாதிரி போய்க்கலாம். அந்த மாதிரி போகிறதுக்கு எது நம்மளுக்கு இப்போ பிரிட்ஜ் பண்ணுதுன்னு கேட்டால், இப்போ ஏஐ பிரிட்ஜ் பண்ணுது, டேட்டா சயின்ஸ் பிரிட்ஜ் பண்ணுது, டேட்டா அனலிட்டிக்ஸ் பிரிட்ஜ் பண்ணுது. இதெல்லாம் தான் நம்மளோட பிரிட்ஜிங் ஃபேக்டர். சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வேறு ஏதோ எடுத்து படிச்சுட்டு, ஜாவாவை எடுத்து படிச்சுட்டு இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நான் வந்து இதிலே போடணும்னா தட் இஸ் அ ராங் பாத் ஆஃப் கெரியர் ட்ரான்சிஷன் இல்லையா? ஸோ அதுதான் வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த பிரிட்ஜிங் ஃபேக்டர்ன்றதை பீப்புள் அழகாக கண்டுபிடிக்கணும். அப்படி நம்மளுக்கு வந்து இந்த உலகம், இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஏஐ. எல்லாமே அதை த்ரெட்டாக பார்க்காம ட்ரை டு அது அந்த ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணிட்டோம்னா அந்த ஆணின்றது அழகாக நின்றும். இந்த டேட்டா வேறவர் இட் இஸ் இது ஜென்ரேட் ஆகிறது கம்மியானதான் என்னோட ஸ்கோப்பு கம்மியாகும். ஸோ நாளுக்கு நாள் இந்த டேட்டா ஜென்ரேட் ஆகிறது வந்து அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து நான் ஒரு ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன், யூ கேன் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். அந்த பிரிட்ஜிங் ஃபேக்டர் நான் ஐடிலேருந்து இப்போ ஒரு ஐடிக்குள்ளே வரணும், நல்லா சம்பாதிக்கணும்னு பார்த்தா நான் பார்க்குறது இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றதை பார்க்குறேன். இதை பார்த்து அழகாக பிரிட்ஜ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். இதை தாண்டி வேறு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, இல்லை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். சேலரி அட் த எண்ட் ஆஃப் த என்ன கோலாக இருக்குன்னா, அவங்களுக்கு எனக்கு சேலரி கம்மியாகக்கூடாது, நான் அப்ஸ்கில் பண்ணிக்கிறேன். எனக்கு சேலரி ஏன்னா ஆல்ரெடி இஎம்ஐ கட்டணும், ஃபேமிலி பார்த்துக்கிட்டு இருக்கணும், ஊர்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ நான் வந்து அப்ஸ்கில் பண்ணி சேலரி கம்மியாக நான் இதுக்கு பார்ப்பேன், அது அப்ஸ்கில் படிக்கிறேன், டீ வேண்டாம் இது வேண்டாம், நான் பாட்டுக்கு இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ ஏஐ டேட்டா சயின்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு, வேறு ஏதாச்சும் பிரிட்ஜிங் ஃபேக்டராக இருக்குதான்றது என்னோட கொஸ்டின். ஐ மீன் ஐ வுட் சே சாஃப்ட்வேர் இன் ஜென்ரல். ஏன்னா வெஸ்டர்ன் வேர்ல்ட் எக்ஸ்போசர் வச்சு நான் சொல்கிறேன், சாஃப்ட்வேர் இன் ஜென்ரல் இஸ் ஹைலி யூஸ்ஃபுல். எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும், பயோமெடிக்கல் இப்போது டாக்டர்ஸ் வந்துட்டு தே டூயிங் ஸ்டஃப் வித் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு பண்ணுறாங்க. அண்ட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளேயும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அண்ட் தட்ஸ் நாட் பர்டிகுலர்லி ஏஐ, டேட்டா சயின்ஸ் கூட இல்லை. இட்ஸ் அ ப்ராப்பர் லாஜிக் அல்காரிதம், லாஜிக்கல் மைண்ட் செட், அனாலிட்டிக்கல் மைண்ட் செட். இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு பேஸாக வச்சுட்டு, இதுலேருந்து வந்து தான் கம்ப்யூட்டர். சப்போஸ் இதை பேஸாக வச்சுட்டு வர்ற எல்லா ஃபீல்டுமே வந்து இஸ் directly helping the sense of engineering. So I would say in general computer science, technology, அதில் இருக்க எல்லா டூல் செட்டுமே வந்துட்டு இட்ஸ் குட் அண்ட் ரெலவெண்ட். நீங்கள் சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரெலவெண்ட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். உங்கள் இண்டஸ்ட்ரியில் நான் ஐடியிலேருந்து வர லட்சே ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் எடுத்துக்கலாமே. ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு வந்து ஒரு ஹி இஸ் டிசைனிங் கேட் டிசைன். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கேட் டிசைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் தே ப்ராப்ளி உட் பி அவேர் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ். லைக் அவங்க வந்து ஓகே எனக்கு விண்ட் இப்படி வருது, எனக்கு இப்படி டிசைன் பண்ணணும்னு சொல்லி தான் அவங்க முக்கால்வாசி எஃபர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இன் அடிஷன் டு தட் அவங்களுடைய எஃபர்ட்ஸ் டுவர்ட்ஸ் எக்ஸ்போஷர் டுவர்ட்ஸ் சாஃப்ட்வேர் டூல் செட்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சயின்ஸ் இன் திஸ் கேஸ் இஸ் சூப்பர் ரெலவெண்ட். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டேட்டா சயின்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டேட்டா வச்சு ப்ளே பண்ணுறோமோ, யூ கேன் மேக் யுவர் டிசைன் மச் பெட்டர். ஏன்னா நான் மல்டிபிள் டெஸ்ட்லேருந்து மல்டிபிள் டேட்டா செட்ஸ் வந்திருக்கோம். அதை வச்சு நான் டேட்டா சயின்ஸை நான் அப்ளை பண்ணுறேன், டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு எனக்கு ஒரு வேறு ஒரு ஈகனாலி வருது, வேறு ஒரு டிசைன் பேராமீட்டர்ஸ் எனக்கு வருது. அதை வச்சு நான் என்னோடய காரை நான் எப்படி ஆர் வாட் எவர் டிசைனை எப்படி நான் இன்னும் என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஏன்னா டிசைன் ஸ்கில்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் டேட்டா சயின்ஸ்லேருந்து வர்ற இன்புட்டை எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு நீங்கள் உங்கள் டிசைனில் அப்ளை பண்ணும்போது உங்கள் டிசைனே வந்து அப்லிஃப்ட் ஆகும். ஸோ இது ஒன்ஸ் இட்ஸ் எக்ஸாம்பிள். இதே மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸுமே எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆப் டிசைன் பண்ணி உங்கள் எலக்ட்ரிக்கல் மீட்டரை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ ப்ராப்பர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மீட்டர் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எலக்ட்ரிக்கல்
ஒர்க் பண்ணுறீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மீட்டர் என்ன பண்ணுதுன்னு தெரியும், லைக் எலக்ட்ரிசிட்டி மீட்டர். அதை வச்சு நீங்கள் இன்னும் கனெக்டட்னஸ் கொண்டு வரும்போது connectivity for the matter of fact is huge. Is a great. Now, I was there at the World IoT Congress 2 years ago, Spain. It's huge, massive congress. The world is growing towards connectivity, so ellame highly getting connected, as you all know. So connectivity is another paradigm where நீங்க அதுல நிறைய இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா it's very good to connect it to the core department. So that's also a tip for you. ஓகே, வண்டர்ஃபுல். இப்போ நான் நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு வரேன். கெரியர் கேப் ஆகிடுச்சு. ஒரு 5 வருஷம் 8 வருஷம் கெரியர் கேப் ஆகிடுச்சு. இப்போ இவங்களுக்கு வந்து ஐடிக்குள்ளே வரணும்னு பிளான் பண்ணுறாங்க. மென்னும் பிளான் பண்ணுறாங்க, விமெனும் பிளான் பண்ணுறாங்க. 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. மேபி ஏதாச்சும் ஒரு ரீசன் வச்சுக்கலாம். விமெனுக்கு அவங்களோட ஃபேமிலி பார்த்துக்கணும், அதுதான் மோஸ்ட் ஆஃப் த ரீசனாக இருக்கும். மென்னுக்கு எதாவது தெரியல, தப்பான வழியில் கைடன்ஸில் போயிட்டு அவங்க ஃபேமிலி பார்த்துட்டாங்க, மேபி அப்பா வீட்டில் சிக்காக இருந்திருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, வாட் எவர் த ரீசன்ஸ் ஆர். இப்போ இவங்களுக்கு வந்து உண்மையாகவே என்னால் இந்தியாவில் ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, அதை பற்றி உங்களுக்கு என்னென்னு சொல்லுங்கள். அதே மாதிரி யூரோப்பில் கண்ட்ரீஸில் வந்தாச்சு ஏதாச்சும் மாஸ்டர்ஸ் மாதிரி எடுத்து போட்டு வந்தால், ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணுன்னு இருக்குது, ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரெடியாக இருக்காங்க. பிஸ்னஸ் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கையில் காசு இல்லை, அவ்வளோ பேர் ரிஸ்க் எடுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு பார்க்குறாங்க. நிறைய பேர் எங்கிட்ட வந்து பேசுகிறாங்க. நான் என்னால் முடிஞ்ச டிப்ஸ் அண்ட் இதெல்லாம் சொல்கிறேன். பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்களும் நிறைய பேர் இப்போ ஹையர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அதனால் on what basis do you hire, do you really give chance to this kind of profiles or industries-லாம் எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி கொஞ்சம் பேசுகிறீங்களா? ஹைலி ரிலவென்ட் ஃபார் மீ. ஏன்னா நான் இப்போது நிறைய பேர் ஹையர் பண்ணும்பொழுது நான் அவங்க என்ன பேக்ரவுண்ட், நிறைய என்ன கேப் இருக்குன்னு நான் பார்க்குறது இல்லை. ஸோ அதை நான் ரிலேட் பண்ணி சொல்கிறேன். கேப் விழுந்துருச்சு அப்படின்னா இட்ஸ் ஃபைன். யூனோ எவ்ரி பாயிண்ட் இன் லைஃப் இஸ் நாட் பர்ஃபெக்ட். எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக அமையுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே கரெக்டாக அமையுன்னு சொல்ல முடியாது. There are factors that might be different for everyone else. ஸோ அது எல்லாமே ஓகே. பட் அதுக்கப்புறமா நான் எப்படி ஆக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் உண்மையாகவே மதித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணணும். அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேராமீட்டர். கேப் விழுந்துருச்சு, ஃபைன். நான் இதுக்கப்புறமா என்னோட உண்மையாக நான் உட்காந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன். லைக் நான் ஐடியோ whatever field it is, நான் ஒர்க் பண்ண போகிறேன். நான் வந்து என்னைய எக்யூப் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு மைண்ட் செட். அந்த மைண்ட் செட்டை வந்து இட்ஸ் மென்டல் மாடல்னு சொல்லுவேன் நான். அந்த மென்டல் மாடலை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உள்ளே கொண்டுட்டு வந்துட்டோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ இன்டெகிரிட்டியோட டிசிப்ளினாக நம்ம அதை ஃபங்க்ஷன் பண்ணுறோமோ, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கேப்புக்கு அப்புறமா எந்திரிச்சு திருப்பி வரணுன்றது இட்ஸ் டிஃப்ரெண்ட் மெட்டல். அது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். அந்த மைண்ட் செட்டை நம்ம கொண்டுட்டு வரணும்னா தெர் இஸ் லாட் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ். டிசிப்ளின்லேருந்து எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கீ திங் ஃபர்ஸ்ட். செகண்ட், I wouldn't recommend masters. இமீடியட்டாக எடுத்துகிட்டு போய் மாஸ்டர்ஸ் ஆரம்பிங்க நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இட் மைட் பி லைக் அப்படியே கம்ப்ளீட்லி டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் இட்ஸ் நாட் அ பியூர் ப்ராசஸ் அஸ் வெல். இன்ஸ்டெட் I would suggest you to reach out to your network. ஃபர்ஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நெட்வொர்க்கிங் நம்ம பில்ட் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி, ஆர் பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் அதை நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு சின்ன ப்ராஜெக்ட்ஸ், சின்ன எக்ஸ்போஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே கிடைக்கலையா, ஃபைன். நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இட்ஸ் ஃபைன். நெட்வொர்க்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் அதை நெகேட் பண்ணலை. பட் உங்களுக்கு நெட்வொர்க்கிங் இல்லை அப்படின்னா தெர் ஆர் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் அவைலபிள் ஆன்லைன். டேக் தட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐடி பேக்ரவுண்ட் பீப்புளுக்கு சொல்கிறேன், கோ தேர். யூ கேன் ஏபிள் டு, இந்த மல்டிபிள் ஃப்ரீலான்ஸ் போர்ட்டல் இருக்குது. நீங்கள் உள்ளே போயிட்டு அதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ரீ வீடியோஸ் இருக்குது, ஃப்ரீ கண்டென்ட் கன்சியூம் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களை லேர்ன் பண்ணி உங்கள் காம்பிடன்சி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ, அகைன் எங்கே பண்ணணுன்ற ரெலவன்ஸ் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். ஆஸ் ஜான் மென்ஷன் எர்லியர், அதை கரெக்டாக கேரி ஓவர் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எக்யூப் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறமா யூ கேன் கோ டு ஃப்ரீலான்ஸ் போர்ட்டல்ஸ் ஆர் த்ரூ யுவர் நெட்வொர்க். ட்ரை டு ஸ்டார்ட் டூயிங் ப்ராஜெக்ட்ஸ். ட்ரை டு do some work for freelance or do some work for fine if you don't earn more, because learning is more important than earning. If you want to earn more, you need to learn more. வேறு வழியே இல்லை. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலிமா அந்த பண்ணுற ஒர்க் மூலிமா நிறைய கற்றுக்கலாம். அப்படி கற்றுக்கிட்டு, ஏன்னா என் கூட live example is basically my sister who had a proper career back in her my elder sister who had a proper career back. So என்னோட live example வந்து நான் என் sister elder sister who அவங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா she was into taking care of the family. After a long break, like
10-15 இயர்ஸ் இருக்கும், க்ளோஸ் டு. எனக்கு ரீச் அவுட் பண்ணாங்க இது மாதிரி. அவங்க வந்து ஷீ நீட்ஸ் டு கெட் பேக் டு ஹர் கெரியர், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது தான் நான் அவங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் தான் நான் உங்களுக்கும் தரேன். அண்ட் ஷீ இஸ் டூயிங் ரியலி குட் வித் வே ஹவு ஷீ இஸ் கெட்டிங் தேர். ஆல் ஃப்ரீ ரிசோர்ஸஸ். நான் அவங்கள வந்து எந்த ஒரு கோர்ஸுமே ஜாயின் பண்ண சொல்லலை, எந்த ஒரு லேர்னிங் மெட்டீரியலையும் வாங்க சொல்லலை. இன்ஸ்டெட் அஸ் லைக் கோ தேர், எல்லாமே ஆன்லைனில் இருக்குது, எல்லாமே சர்ச் பண்ணுற ஃபிங்கர் டிப்பில் இருக்குது. நவ் வித் தி அதர் GPTs and stuff, LLMs, you can able to learn by constantly asking questions. உங்களுக்கு ஒரு தெரியலையா அப்படியே இருக்காமல் எனக்கு தெரியல அப்படின்னு கேளுங்களேன், அதுவே ஆன்சர் சொல்லும். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். எனக்கு தெரியலன்னு நான் உட்காந்துருக்கிறது பதிலாக எனக்கு தெரியல அப்படின்றது நான் சொன்னால் எனக்கு ஆன்சர் வருது. அப்போ எவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? இது இட்ஸ் சிம்பிள் டிஃப்ரென்ஸ் தான். அது நம்ம அந்த 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 டிசிப்ளின், அந்த மைண்ட் செட்டை வந்து இங்கே கொண்டு வந்துட்டோம்னா இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணிடலாம். அதுதான் நான் என் சிஸ்டருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணது. அண்ட் ஷீ ஃபவுண்டட் இட் ரியலி குட். ஸோ ப்ராப்ளி உங்களுக்கு நிறைய பேருக்கு ரிலேட் ஆக வாய்ப்புகள் உண்டு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எல்லாமே வந்துட்டு ஷீ ஸ்டார்ட் லேர்னிங் நவ். அண்ட் ஷீ ஃபீல் ஓகே, எனக்கு எல்லாமே லாஜிக்ஸ் தானே, ஈஸியாக தான் இருக்குன்னு ஷீ இஸ் கெட்டிங் தேர் டு த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். அதுக்கடுத்த ஸ்டேஜ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் அவங்கள வந்து நிறைய பேருக்கு கான்டாக்ட் லிங்க் பண்ணேன். ஷீ ஸ்டார்ட் டூயிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஷீஸ் கெட்டிங் தேட் டு த பாயிண்ட் ஆஃப் ஒரு 10 வருஷமே கேரியரே இல்லாமல் இருந்தால் கூட ஷீ கேன் ஏபிள் டு கெட் டு த பாயிண்ட் வேர் ஷீ கான்ஃபிடென்ட்லி கோ தேர் அண்ட் ஸ்பீக் டு பீப்புள் அண்ட் டாக் டெக்னாலஜி. சூப்பர். இந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு அந்த மைண்ட் செட் அண்ட் எஃபோர்ட். வண்டர்ஃபுல். அண்ட் ப்ளஸ் வந்து எனக்கு என்னென்னா உங்களுடைய கரெக்ட் கைடன்ஸ் இருக்குன்றதை நான் பார்க்குறேன். இங்கே நிறைய பேர்த்துக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, பட் கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கூட இருந்தாங்கன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு பெருசாக இருந்த ஐ திங்க் இன்கேஸ் அவங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா ஐ வுட் லவ் டு இன்வைட் ஹர், அவங்களோட ஜேர்னி பற்றி பேசலாம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நான் அந்த மாதிரி தான் ஒரு 11 இயர்ஸ் கெரியர் கேப்பில் இருந்து ஒருத்தங்க ப்ரொஃபைல் வந்து சேம் நல்ல மைண்ட் செட் இருந்துச்சு, நல்ல ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அண்ட் நான் அவங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க ஒரு பெய்ட் கோர்ஸ் வந்திருந்தாங்க, ஐ வாஸ் ஜஸ்ட் கைடிங் ஹர். பட் எல்லாத்துக்குமே அது நடந்துச்சான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா பட் ப்ராசஸில் எல்லாருமே கரெக்டான மைண்ட் செட்டில் இருந்து ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே சக்சீட் ஆகிட்டாங்க. கெரியர் கேப் மேட்டர் இல்லை. ஸோ வாட் ஐ யூஸ் டு கிளைம் இஸ் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் ரைட் ஆட்டிடியூட் வித் ரைட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இஸ் சம்திங் மேட்டர்ஸ் டு யுவர் எம்ப்ளாயர் மோர் தேன் யுவர் கெரியர் கேப். அதுக்கு யூ ஹேவ் டு காம்ப்ரமைஸ் யுவர் நீ பெருசாக எடுத்ததுமே 15 LPA வேணும், 20 LPA வேணும்னா ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு காம்ப்ரமைஸ். ஆல்ரெடி யூ லாஸ்ட் இட். சம்திங் நீங்கள் இப்போ உள்ள என்ட்ரு வரீங்கன்னா ஃபஸ்ட்டு யாராச்சும் ஒருத்தர் கன்சிடர் பண்ணி வேலை கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறதா இல்லை ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்பாக சம்திங் ஏதாச்சும் அது எடுக்கிறதா நம்மளுடைய கோலாக இருக்கணும். அப்படி உள்ளே வந்துட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 year அப்புறம் யுவர் கெரியர் வில் பி லிஃப்டட். அந்த 1 yearல அதே மைண்ட் செட்டை போட்டு எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா யூ வில் பி தி அசெட் ஃபார் தட் பர்டிகுலர் கம்பெனி இட் செல்ஃப். ஸோ அதுதான் வந்து நான் கைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐ ஃபீல் நீங்களும் ஒருத்தங்களை வந்து ஓன் சிஸ்டராக கைட் பண்ணுறீங்கன்னு சொல்லும் போது ஐ கேன் ஈஸிலி கோரிலேட் பண்ணிக்க முடியுது. வண்டர்ஃபுல். இப்போ நான் வந்து உங்களுடைய ஜேர்னிக்கு இப்போ திருப்பி வருவோம். நீங்கள் வந்து சூப்பரான கைடன்ஸ் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லிட்டீங்க, அதே மாதிரி ஐடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு சொல்லிட்டீங்க, நான் ஐடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு வந்து உங்களுடைய ஜேர்னிலேருந்து இப்போ நான் திருப்பி வரேன். நீங்கள் வந்து இப்போ வந்து மாஸ்டர்ஸ் அங்கே படிக்கிறீங்க, நிறைய ஸ்காலர்ஷிப் எடுத்துருச்சு, நிறையா டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறீங்க. அங்கே படிச்சுக்கிட்டு இருந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, நல்ல ப்ரொஃபைல் கான்டாக்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிருச்சு. சரி, இப்போது காலேஜ் படித்து முடிச்சிட்டிங்க, யூனிவர்சிட்டி முடிஞ்சிருச்சு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு என்ன பண்ணீங்க? எப்படி உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிது? இப்போ வந்து ஒரு சூப்பரான கம்பெனி, என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க? எப்படி அந்த கம்பெனிக்குள்ளே ஃபஸ்ட்டு போனீங்க? அந்த ஜாப் ட்ரான்சிஷன் அங்கே ஏன்னா வேலை எடுக்கிறதுன்றது மேபி உங்கள் கூட வந்து எல்லாத்துக்குமே கிடச்சிருந்துருக்காது. மேபி உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிடச்சிருச்சு, அதனால தான் பேசிகிட்டு இருக்கோம். பட் அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? படித்து முடிச்சதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை பற்றி கொஞ்சம் பேசலாமே. ஆல்ரெடி ஒரு லேர்னிங் வந்துச்சு இல்லையா? நம்ம வந்து ப்ரொஃபைல் ரொம்ப முக்கியம், குளோபலாக அதுதான் பார்க்குறாங்க, நமக்கு வந்து மைண்டில் செட் ஆயிடுச்சு. அதை வச்சு நம்ம அப்படியே பில்ட் பண்ணி வந்துட்டோம். இங்கே வந்து நிற்கிறோம். மாஸ்டர்ஸ்க்கு 2 வருஷம் இருக்குது. அண்ட் ஐ டிட் டூவல் மாஸ்டர். ஸோ 2 வருஷத்தில் 2 மாஸ்டர்ஸ் டிகிரி. ஸோ ஹெக்டிக்கான கோர்ஸ். ஏன்னா டைட்லி பேக்ட் கோர்ஸ் 2 மாஸ்டர்ஸ் இல்லையா? ஸோ நான் KTH ஸ்வீடனில் ஆரம்பிக்கிறேன். இட்ஸ் அ ப்ராப்பர் வின்டர் வேறு, -20 degree Celsius. Computer science and electrical, basically smart electrical networks and systems. So application of computer in electrical, pretty much. நான் சொன்னேன் the sweet spot where you can apply technology into core. அதுதான் நான் பண்ணது. அண்ட் யா, ஸோ இப்படி பார்க்கும்பொழுது -20 degree Celsius நான் ஸ்வீடனில் வந்துட்டு எனக்கு அந்த வெதரை அக்ளமைஸ் ஆகுதே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன் அடிஷன் டு தட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கரிக்குலம்,
வே ஹவு ப்ரொஃபஸர்ஸ் போய் உட்காந்துட்டு எடுக்கிறாங்கன்றதுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அதையுமே நம்ம டக்குன்னு லேர்ன் பண்ணணும். அண்ட் ஐ யூஸ் டு டூ மாடியூல்ஸ். I was supposed to traveling. I mean, I was traveling to France for my autumn school, Poland for my winter school. So I was doing all those modules in different schools in addition to my current master's degree, part of my master program. ஸோ இது எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது இட் பிகேம் ஹெக்டிக். அஃப்கோர்ஸ் லைஃப்பில் வந்துட்டு யூ வில் கெட் லைக் ட்ரிஃப்ட் ஆகிட்டே போவோம் இல்லையா நம்ம பர்பஸ்லேருந்து. ஸோ அந்த மாதிரி ஐ ஃபெல்ட் ஓகே நம்மளை ஏதோ இழுத்துட்டே போகுது, நம்ம கண்ட்ரோல் இல்லைன்ற மாதிரி. தென் ஐ வென்ட் பேக், ப்ராசஸ், ஐட்ரேட், கொஸ்டின் அகைன், கேம் பேக் டு த பர்பஸ் கொஸ்டின். நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? படிக்கிறதுக்கு, நல்ல நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு. லெட்ஸ் டூ தட் இன் அ ஆர்கானிக் வே. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறோமோ ஒரு விஷயத்த, நம்மளால் அதை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு ஃபீல். ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபுல்லாக நான் படிக்கிறேன். இட் வென்ட் த்ரூ. செகண்ட்லேருந்து ஐ ஸ்டார்ட் டேக்கிங் இட் கண்ட்ரோல் ஓவர். ஐ ஸ்டார்ட் அப்ளைங் ஃபார் ஹேக்கத்தான்ஸ் globally. I was there at Czech Republic, I was there at Berlin, Munich. எல்லா ஹேக்கத்தான்ஸ்லாம் போய் I participated and I eventually managed to win as well many hackathons. இதெல்லாம் நிறைய கான்டாக்ட்ஸ் வருது, நெட்வொர்க் வருது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நெட்வொர்க்ஸ் ஆர் ஹைலி இம்பார்ட்டன்ட் இன் வெஸ்டர்ன் வேர்ல்ட். ஜாப் கிடைக்கிறதுக்கும் சரி, கேரியரை பில்ட் பண்ணுறதுக்கும் சரி. ரெண்டாவது, ஐ ஸ்டார்டட் கெட்டிங் இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன்ஸ். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இண்டஸ்ட்ரி கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி பற்றின புரிதலும் வரும். அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோன்ற அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ இன்டர்வியூவில் போய் ஒழுங்காக ஆன்சர் பண்ணவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், பேசிக். மூணாவது, நான் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஐ ஸ்டார்ட் அப்ளைங் ஃபார் பார்ட் டைம்ஸ் அண்ட் ஸ்டஃப். இன்டர்ன்ஷிப்ஸ் நிறைய பண்ணேன். நான் க்ளோஸ் டு 8 இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணேன் என்னோட 2 வருஷம் மாஸ்டர்ஸில். அண்ட் ஐ டிட் அ பார்ட் டைம் அஸ் வெல் ஃபார் அ ஸ்டார்ட் அப் இன் நெதர்லாண்ட்ஸ். And I did my thesis with the biggest company. Yeah, but how did you manage? Again, opportunity இந்தியாவில் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக நிறைய வந்துருச்சு. பட் நான் இருக்கும்பொழுதுலாம் சரி, ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் டு பீப்புள் ரேஷியோன்னு பார்த்தோன்னா இந்தியாவில் அது கம்மி. ஏன்னா 10 ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நம்ம more than 10,000 பீப்புள் இருப்பாங்க அதை கிராப் பண்ணுறதுக்கு. பட் இங்கே வந்து பாப்புலேஷன் கம்மி இல்லையா. ஸோ இன் அடிஷன் டு தட் இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்குது. அண்ட் அதை கிராப் பண்ணுற பீப்புளுமே அண்ட் காம்படிஷனுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஐ சென்ஸ் ஸ்டேட் ஆஸ் லைக் இங்கே வந்து கீழே அப்படியே கொட்டி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, ஜஸ்ட் கோ தேர் அண்ட் கிராப் இட்ற மாதிரி எவ்வளோ இன்டர்ன்ஷிப் எடுக்க முடியுமோ பண்ணலாம், எவ்வளோ வேணால் பண்ணலாம். ஏன்னா அஃப்கோர்ஸ் நம்ம வந்த பர்பஸ் வந்து அதுதான், நம்ம ஆர்கானிக்காக ஒரு நேச்சுரலாக ஒரு ப்ராசஸை, நாலேஜ் கெய்னிங் ப்ராசஸை கோ த்ரூ பண்ணணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இன்டர்ன்ஷிப் பண்ணோம், எவ்வளோக்கு எவ்வளோ பார்ட் டைம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருந்தேன். அஃப்கோர்ஸ் it also helps me to get more money, which helps me to support my family back home. In addition to that, நான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரொஃபஸர்ஸோட கான்டாக்ட் நிறைய கிடச்சிது. ஏன்னா நான் நிறைய யூனிவர்சிட்டிஸ் போயிருக்கும்போது நிறைய ப்ரொஃபஸர்ஸை மீட் பண்ணுறேன். எல்லாருமே நம்ம பண்ணுற ஒர்க்கை வந்து நிறைய அக்னாலேஜ் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே பேக்கிங்காக வச்சுட்டு என்னுடைய மாஸ்டர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸை நான் 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய 3rd செமஸ்டர் நான் முடிஞ்ச உடனே ஐ ஸ்டார்ட் அப்ளைங் ஃபார் ஜாப்ஸ் அக்ராஸ் யூரோப். ஏன்னா நான் பண்ண தப்பு, மாஸ்டர்ஸ் பண்ணும்போது ரொம்ப நீஷாக தேடிட்டு இருந்தேன். எனக்கு எக்ஸ்போஷர் பெருசாக இல்லை. அது எதுவுமே திருப்பி பண்ணக்கூடாதுன்றது ஒரு முக்கியமான லைஃப் லெசன். ஒரு தப்பு பண்ணிட்டோமா, பண்ணிட்டோம், ஃபைன், அதுக்காக நம்ம வருத்தப்பட முடியாது. அதை திருப்பி பண்ணக்கூடாதுன்ற அந்த ஒரு மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் லைஃப்பில். அதை அப்படியே கேரி ஓவர் பண்ணுங்கள். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 6 மாதத்துக்கு முன்னாடி ஐ ஸ்டார்ட் அப்ளைங் ஃபார் ஜாப்ஸ். தேர்ஸ் அ கான்செப்ட் கால் கிராஜுவேட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு, வேர் யூ லைக் தேல் செலக்ட் ஹைலி டேலண்டட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் த கம்பெனி. எல்லா கம்பெனியும் சில பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே வச்சுருப்பாங்க. I applied for many graduate program. I got into Siemens, Germany. I got into Scania, மாதிரி நிறைய பிக் கம்பெனிஸ் தான் வந்தது. In addition to that, the one that I am currently working for, it's called Volvo Cars. Volvo பஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த குரூப்லேருந்து தனியாக வந்து இன்னொரு கம்பெனி Volvo Car, பேசிக்கலி they just do cars. ஸோ Volvo Car கம்பெனி வந்து ஸ்வீடனில் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே let me apply for that ன்னு சொல்லிட்டு நான் அதுக்கும் அப்ளை பண்ணேன் கிராஜுவேட் ப்ரோக்ராம். I got into that. Quite a rigorous process. 9 interviews இருந்தது, 9 steps of interviews. Graduate programs are quite competitive. They selected only 50 people across the globe out of
close to 6,000, 7,000 applied. So acceptance ratio பார்த்தீங்கன்னா 0.01%. Still, how you manage to get in, I mean, profile building and all the contacts and a bit of luck. நிறைய லக்கும் தேவை, whatever that you believe in. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் நான் சேர்ந்த கிராஜுவேட் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமோட அட்வான்டேஜ் என்னென்னா, யூ கெட் டு சூஸ் யுவர் ஒர்க் ஏரியா ஆஃப் ஒர்க். ஸோ நான் எடுத்தோடனே நான் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் பேசிக்கலி இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஓல்வோ கார் பார்க்குறோம் அப்படின்னா அதில் என்னோட கோடு ஒன்று இருக்குது. நான் கான்ட்ரிபியூட் பண்ண கோடு எல்லா கார்லேயும் ஒன்று இருக்குது. ஸோ ரொம்ப ப்ரௌடாக சொல்லலாம். அதுக்கப்புறமா ஐ வாஸ் இன் கனெக்டட் க்ளவுடில் ஒர்க் பண்ண கொஞ்ச நாள், ஒரு 6 மாதம். அப்புறமா சேஃப் ஆட்டோனமஸ் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கு எப்படி சென்சார்ஸ்லாம் ஒர்க் ஆகுது, எப்படி லைடர்லாம் ஒர்க் ஆகுது, அந்த டீமில் ஐ வாஸ் தேர் ஃபார் அ ப்ரீஃப் பீரியட். அண்ட் ஆல்சோ ஒர்க் ஃபார் ஃபைனான்ஸ். ஏன்னா நிறைய டெக்னாலஜியே போயிட்டு இருக்குமே, சம்திங் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஐ டிட் அ ரொட்டேஷன் இன் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட். அண்ட் ஐ ஆல்சோ நவ் ஒர்க் ஃபார் லைக் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு மேனேஜர் வந்து லைக் டு யூ வாண்ட் ஜாயின் மீ அப்படின்னு கேட்டார். ஐ வாஸ் லைக் வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜாயின் பண்ண அவர் டீமில். அண்ட் நவ் ஐம் கரண்ட்லி அ சீனியர் ப்ராடக்ட் மேனேஜர் ஃபார் குளோபல் டேட்டா அண்ட் டெவலப்பர் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ ஓல்வோ கார்லேருந்து வர்ற டேட்டாவை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் மேக் இட் மோர் யூசபிள் ஃபார் த யூசர்ஸ் அண்ட் ஃபார் த கம்பெனிஸ் globally. So I interact with all the CTOs, CFOs and CPOs for multiple other companies, like right from US to Japan. வண்டர்ஃபுல். அந்த டிரான்சிஷன் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. உள்ளர ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ இந்த கிராஜுவேட் ப்ரோக்ராம்னு சொன்னீங்களே, இஸ் இட் சம்திங் வி ஹேவ் டு பே அண்ட் கெட் இட் ஆர் தே ஹேவ் கண்டக்டட் இன்டர்வியூ அண்ட் தே ஹேவ் டேக்கன் யூ இன்சைட்? இல்லை, இங்கே பே அண்ட் கெட் இட் கான்செப்ட் எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. எல்லாமே யூ ஹேவ் டு அப்ளை அண்ட் கெட் இட் தான். ஸோ பியூர் மெரிட் தான். இங்கே வந்துட்டு சாதாரணமாக ஒரு ஜாப் போகிறது வந்து இட்ஸ் குவைட் ஈஸி தான் ரிலேட்டிவ்லி. ஏன்னா ஒரு 2-3 இன்டர்வியூ இருக்கும், அப்புறம் HR இன்டர்வியூ வச்சுட்டு ஜாயின் பண்ணிப்பாங்க. பட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் பிட் டிஃப்ரெண்ட் வேர் தே செலக்ட் இண்டிவிஜுவல்ஸ் இன் மல்டிபிள் ஸ்பியர்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 ஃபோன் இன்டர்வியூ இருக்கும், அப்புறமா ஒரு அப்போது அப்போலாம் ஸ்கைப் இன்டர்வியூ அண்ட் தேவர் லைக் இன்பர்சன் இன்டர்வியூ, 2 நாள் இன்பர்சன் இன்டர்வியூ, கோடிங் டெஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே வச்சு தேல் செலக்ட் 50 இண்டிவிஜுவல்ஸ். அந்த வருஷத்தில் பேசிக்கலி தே செலக்டட் 50 இண்டிவிஜுவல்ஸ் அக்ராஸ் த குளோப், லைக் சைனாவில், யூஎஸில் அண்ட் யூரோப். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? நீங்கள் ரொம்ப சாதாரணமாக சொல்ல வர எனக்கு ஃபீல் ஆகுது. இட்ஸ் சம்திங். அதாவது இங்கேருந்து அந்த இப்போ நம்ம அஜித் கூட கார் ரேசிங் அவர் கூட போயிட்டு இந்தியாவோட கொடி பிடிச்சிட்டாங்க இருந்தார். ஸோ அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக அந்த வாட் வி ஹவ் அச்சீவ்ட் இஸ் நாட் சம்திங் ஈஸிலி அச்சீவபிள் பை மணி. நீங்கள் வந்து அந்த ஆல் ஓவர் த வேர்ல்டில் வந்து யூ ஹவ் அச்சீவ்ட் சம்திங் ரியலி பிக். அந்த அப்போ கேட்கும் போது இப்போ அந்த ஃபீல் புரியுது எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் நடுவில் வந்து ஒரு ட்ரிபிள் கிராஜுவேட்டாக இருக்கீங்க, கோடிங் பண்ணி அந்த டெஸ்ட்லாம் கிளியர் பண்ணி 9 ரவுண்ட்ஸை கிளியர் பண்ணுறது இங்கே கூகுளை கூட கிளியர் பண்ணிடலாம் போல. அதை வந்து நீங்கள் அவங்க கூட 7 ரவுண்டு தான் வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து 9 ரவுண்டு கிளியர் பண்ணி been gone through. Yeah, you're about to say something. இல்லை ஐ மீன் எல்லாரோட சேலஞ்சுமே ஈக்குவலி என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் தான். ஏன்னா சின்ன வயசுல நம்ம ஏபிசிடி படிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் இப்போது இந்த ரவுண்டு கிளியர் பண்ணுறது கஷ்டமாக இந்த ஏஜில் இருந்திருக்கோம். ஐ ஃபீல் ஐ மீன் எல்லாருக்குமே அதே கஷ்டம் தான். இப்போது நான் ஐடிலேருந்து இப்போ ஐடி வராங்க, நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அவங்களும் அந்த இதை விட அதிகமான கஷ்டத்தை கோ த்ரூ பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க கம்ப்ளீட்லி நியூ லாங்குவேஜ், லாஜிக்கலாக எப்படி யோசிக்கணும், அப்புறமா ஃபுல்லாக கம்ப்ளீட் மைண்ட் செட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாமே பிரேக் த்ரூ பண்ணிட்டு வருதுன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலி டஃப் தான். ஸோ ஐ மீன் கிரெடிட்ஸ் டு ஆல் தான், நாட் ஜஸ்ட் மீ. புரியுது, நீங்கள் வந்து ரொம்ப ஆனஸ்டாக சொல்கிறீங்க. பட் ஐ குட் ஃபீல் தட் ஹவு மச் எஃபர்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே எஃபர்ட் போடுறாங்க தான். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு என்னென்னா, எல்லாருமே எஃபர்ட்டை கரெக்டாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக போடக்கூடிய எல்லா ஆட்களும் ஜெயிச்சிட்றாங்கன்றதுக்கு நீங்களும் ஒரு உதாரணமாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து வோல்வோ கார்ஸில் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி, இங்கேயும் நிறையா பஸ்ஸெல்லாம் போயிட்டுருக்கு, வோல்வோ பஸ்ஸெல்லாம் ஈஸிலி வி கேன் ரிலேட். ஸோ அதில் வந்து இன்னொரு பெரிய விஷயம் வந்து இங்கே ஓடிட்டு இருக்கிற எல்லா வோல்வோ கார்ஸ்லையும் என்னோட கோடு இருக்குது அப்படின்ட்டு இருக்கீங்க. ஸோ தட் இஸ் அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட். ஸோ அது வந்து அவ்வளோ ஈஸியாக சொல்லிக்கலாம். இப்போ சார்ஜிபிலிட்டிக்கு பின்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீமில் வந்து பண்ணியிருக்கீங்கன்றது இட்ஸ் ரியலி குட் டு ஹியர். அண்ட்
எல்லாருமே வி வுட் வாண்டட் டு விஷ் யூ இன்னும் நல்லா நீங்கள் க்ரோ ஆகணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. ஒன்றும் நல்லா பயங்கரமாக கோட் அடிங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் வந்து யூ பீன் ஒர்க்கிங் வித் மல்டிபிள் ஏரியாஸ் ஆஃப் அ டொமைன். கரெக்டாக ஒரு இடத்துல வந்து கோடில் இருக்கீங்க, ஒரு இடத்துல ஃபைனான்ஷியல் இருக்கீங்க, ஆப்ரேஷன்ஸ் இருக்கீங்க. இப்போ நீங்கள் இல்லாத டொமைன் எது, அதை பற்றி சொல்லுங்களேன். ஆக்சுவலாக ஃபன்னி கொஸ்டின் எடுத்துக்கிறத அப்படிலாம் இல்லை. நிறைய டொமைனில் நான் இல்லவே இல்லை, அப்படிலாம் இல்லை. தேர் ஆர் மல்டிபிள் அதர் ஸ்பியர்ஸ் ஆஃப் யூனோ இண்டஸ்ட்ரி, பயோமெடிக்கல் ஆர் எல்லாமே வந்துட்டு இன்னும் ஈக்குவலி ஆர் மோர் கஷ்டம். அண்ட் தே ஆர் ஒர்க்கிங் வித் ரியல் லைஃப் டேஞ்சர்ஸ். அதெல்லாமே வந்துட்டு நான் இன் ஜென்ரல் நான் அதுக்கு எக்ஸ்போஸே ஆகலை. ஃபார்ச்சுனேட்லி ஐ மீன் டெஸ்க் ஜாப் அண்ட் சிட்டிங் தேர் அண்ட் ஒர்க்கிங் தான், திங்கிங் அண்ட் ஒர்க்கிங். பட் அதை பண்ணுறவங்க எல்லாருமே இன்னும் ஹை காம்படிட்டிவ் அண்ட் சேலஞ்சிங் என்விரான்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் அது ஹியூஜ் சலீட் தான். அவங்கள பார்க்கும்போது இங்கே தெரியும், இங்கே பார்க்கும்போது அங்கே தெரியும். ஸோ இட்ஸ் ஈக்குவலி ஆஸ் அன் ஐ மென்ஷன், இட்ஸ் மியூச்சுவலி ரெஸ்பெக்டபிள் டொமைன்ஸ் எல்லாமே. ஸோ எனக்கு வந்து அது க்ரோத் மைண்ட் செட் பீப்புளில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் பார்க்குறேன். பிகாஸ் வென் வி ஆன்சர் டு அ பர்டிகுலர் கொஷின் சொல்லும் போது ஐ ஆல்சோ யூஸ்வலி கம்பேர். இப்போ நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஆல் 7 ஒரு சில பேர் வந்து யூடியூபராக இருக்கிறாங்க அப்படின்னா 7 days கன்சிஸ்டண்ட்டாக கண்டென்ட் போடணும் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி சேலஞ்சிங். அவங்க ஃபுல் டைமாக நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அதை பண்ணிக்கிட்டே ஹவ் ஐ மேனேஜிங் திஸ் கம்பெனி, ப்ரொவைட் திஸ் கம்பெனிட்டு என்னுடைய சேலஞ்ச். அப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா என்னைய வந்து இது ஒரு எப்படி சார் எப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க, இங்கேயும் பார்த்துட்டு ஐம் சீயிங் திஸ் சம் அதர் பீப்புள். எத்தனையோ பேர் வந்து பார்டரில் நின்றுட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு ஃபேமிலியில் இழந்துக்கிட்டு அவங்கள கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வந்து அவங்க சேஃப்டி ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்குன்னு ஒரு ரூம் இருக்குது, உட்காந்து எனக்கு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ தே ஆர் அப்படி இந்த மாதிரி நம்ம வந்து மைண்ட் செட் பார்க்கும்போது வி see that we are growing and the opportunities are equally coming to us. அந்த மாதிரி மைண்ட் செட்டை வந்து we have to cultivate. இந்த மைண்ட் செட்டை வந்து நான் அப்படியே பாஸ் பண்ணுறேன். நீங்கள் எங்கிட்டருந்து பார்க்குறவங்க எங்கிட்டருந்து எடுத்துக்க வேண்டாம், இவற்றிருந்து எடுத்துக்கோங்க. இஸ் ரியலி டெஸ்க் டாப்னா சும்மா அப்படியே உட்காந்துருக்கிறதுல இஸ் ரியலி இந்த சீனியர் ஏ ப்ராடக்ட் மேனேஜர். அவர் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்கிறாரு. அவர் கீழே இப்போ நிறையா டீம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, இவர் நிறைய பேர் ஹையர் பண்ணிட்டுருக்காரு. நிறைய பேருடைய டாப் மேனேஜ்மெண்ட் லெவல் லீடர்ஷிப்பில் இவர் ஒன் ஆஃப் த மெம்பர். அண்ட் இவரோட கோட்ஸ் எல்லாமே எப்படி எங்கே இந்த காரில் இருக்குன்றதை பாருங்கள். ஸோ லெட்ஸ் ட்ரை டு டேக் திஸ் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட். எனக்கு அது வராது, தெரியாதுன்னா போய் தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ நாளாக உட்காந்துட்டு இருக்கிறது. ஸோ யூ ஹேவ் டு கீப் க்ரோயிங். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும். ஸோ அதனால் ஒரே இடத்துல தெரியாது, வராது, வருமா வராது யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் ஒரு காலத்தில் ஒரு டீ கடையில் உட்காந்து நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டு ஒரு காலத்தில் அது பண்ணியிருந்தால் இது நடந்திருக்கும் இப்படின்ற மாதிரி கதை தான் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். பட் அந்த கதையை நீங்கள் வந்து ஒரு லீடர்ஷிப்போட சேர்ந்து உட்காந்து பேசுகிற மாதிரி பண்ணிங்கன்னா திஸ் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் அண்ட் ரைட் மைண்ட் செட் இஸ் வாட் வி நீட் டு டேக் அண்ட் கல்டிவேட் ரைட் நவ். இது வந்து போஸ்ட்போன் பண்ணக்கூடாது, ஸ்டார்ட் ஒர்க்கிங். இப்போ இன்றைக்கி வந்து ஏதாச்சும் கெரியர் கேப் ஆகிடுச்சு, நான் ஐடியில் இருக்கீங்க, ஐடிலேருந்து இப்போ ஏஐயில் இன்டெகிரேட் பண்ணி மூவ் ஆகணும், ஸ்டார்ட் டுடே. போஸ்ட்போன் பண்ணி எவ்வளோ நாள் தான் போஸ்ட்போன் பண்ணிட்டு ஸ்டார்ட் டுடே. சம்திங் இந்த பாட்காஸ்ட் முடிக்கிறீங்களா? இப்போ நம்மளுடைய சேனலில் நான் நிறைய அதை பற்றி பேசியிருக்கேன், ஏதாச்சும் ஒன்று போய் பாருங்கள். இல்லாட்டினா வேறு எங்கேயாச்சும் ஏதோ சேனலில் போய் எடுத்து கொஞ்சம் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் சம்வேர், பட் ரைட் டுடே. இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, எனக்கு வந்து உங்களுடைய அடுத்த கொஸ்டின், இப்போ நீங்கள் வந்து ஓல்வோ காஸ்ட்டில் சீனியர் ஏ ப்ராடக்ட் மேனேஜர் ஆகிட்டீங்க, நல்லா உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டீங்க, நல்லா உங்களுக்கு ஒரு கெரியர் அமைஞ்சிருச்சு அங்கே. இப்போ நீங்கள் வந்து அங்கிருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிகாஸ் வென் வி ஹேட் சம் கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன் யூ செட் யூ ஆர் டூயிங் அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ஒர்க் இதை ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் ஒரு ஐடியாஸ் கூட இருக்குது, நிறைய பேருக்கு அது மூலிமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி கேன் வி டாக் அண்ட் வாட் இஸ் த ப்ராடக்ட் தட் யூஆர் பில்டிங், அதை பற்றி கொஞ்சம் வி கேன் டாக். டெஃபினெட்லி. ஆஸ் ஐ மென்ஷன், கியூரியாசிட்டி தானே எல்லாத்துக்குமே சோர்ஸு. ஸோ எனக்கு நான் கரண்ட்லி த சீனியர் ப்ராடக்ட் மேனேஜர் லெவல் within Volvo Cars globally. கீழே 3 ப்ராடக்ட் இருக்குது. as I mentioned, டேட்டா டெவலப்பர் எல்லாமே. இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற ஒரு தேடல் இருந்துட்டு இருந்தது, கியூரியாசிட்டி பண்ணும்பொழுது லைக் எனக்கு as I mentioned, I want to do good to people. எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் நல்ல விஷயங்களை நம்மளால் முடிஞ்ச லேர்னிங்கில் கொடுக்க முடியுமோ அதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்துட்டு should not stop அப்படின்றதான் என்னோட கைண்ட் பிலீஃப். அப்படி பார்க்கும்பொழுது ஐ லைக் okay, extra time la I can able to put my learning, my expertise into use so that I can able to build a new product and build something that fascinates me on a daily basis. Abdin solte I started again participating in hackathons and I got more ideas and I built more ideas. Adha vacha I built 2 companies basically, two more products registered in Sweden. இங்கே நான் இருக்கிற கண்ட்ரியில் ஐ ரெஜிஸ்டர்ட் கம்பெனி அண்ட் ஐ ஹவ் ஸ்டார்ட் பில்டிங் ப்ராடக்ட்ஸ். எப்படி அப்படின்னா
in juniors with whom I got in touch with, I try to understand the current technology landscape. அவங்க மூலிமா நிறைய நானும் கற்றுக்கிட்டேன், அவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து we brought up together and we built more ப்ராடக்ட்ஸ்னு சொல்லும்பொழுது 3 ப்ராடக்ட் பில்ட் பண்ணதுக்கப்புறமா தான் எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் ஃபெயில் ஆகிறோம் அப்படின்னு. 4th product is the one that we succeeded in, which is basically sort of a software services for events and different other services. So ellame based in Sweden and India. We have, I mean, my business partner is also with whom I studied, and he's currently in Netherlands, with whom we built up this company, and we are working with many other different players across Europe and India in order to host their events, services எல்லாமே குளோபலாக நம்ம பிளாட்ஃபார்மில் ஒயிட் லிஸ்ட் மூலிமா ஹோஸ்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் மாதிரி பில்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம செல் பண்ணிகிட்ருக்கோம், சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் பேசிக்லி. இதில் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, க்யூரியாசிட்டி விட்டுறாதீங்க. நான் ஈக்குவலி என் ஒர்க்லேருந்து எவ்வளோ கற்றுக்கிறேனோ அதே அளவு ஐ கோ பேக் டு மை டீம் with my company where I learn equally more. ஸோ அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜி ஸ்கேப் எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இங்கே நான் ஓல்வோட யூஸ் பண்ணுறதுமே டிஃப்ரெண்ட். ஸோ இங்கேருந்து நான் 2 டிஃப்ரெண்ட் கார்பரேட் சைட்லேருந்து நான் நிறைய கற்றுக்கிறேன் அப்படின்னா, இங்கே ஸ்டார்ட் அப்பை நான் பில்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் அண்ட் ஃபைனான்ஸ் அண்ட் எப்படி நான் ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணுறது, மார்க்கெட்டிங் எப்படி நான் கஸ்டமரை ரீச் பண்ணுறது, இட்ஸ் டிஃப்ரெண்ட் லேர்னிங். அதுவும் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணதுனால ஐ ஸ்டார்ட் பில்டிங் திஸ். And currently it's up to the level of, I mean, we have close to 15 customers. I mean, we have a good ARR and going good. And currently recently I started hiring more as well. Hire பண்ணுறதுமே again நான் ஹையர் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன், நான் ஓல்வோடும் சரி இங்கேயும் சரி நான் ஹையரிங் டீமில் இருக்கிறதுனால சொல்கிறேன். நான் ஒரு ஹையரிங் பண்ண போகிற ஒரு பர்சன்ட்டேருந்து பார்க்குறது அவங்களோட க்யூரியாசிட்டி, அவங்க எந்த அளவுக்கு காம்பிடண்ட்டாக இருக்காங்க, இது 2 மட்டும்தான். இது தவிர்த்து எல்லாமே அவங்களுடைய ஸ்க்ரீனிங் ஃபேக்டர்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமே தவிர, ஆஸ் அ ஹையரிங் மேனேஜராக நான் இதுதான் மெயினாக பார்ப்பேன். அண்ட் ஒரு டெக்னாலஜி தெரியலையா, இட்ஸ் ஃபைன், இப்போ தான் அதை லேர்ன் பண்ணிக்கிற மென்டாலிட்டி இருக்குது அப்படின்னாலே அவங்கள ஹையர் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியம், அதை நம்ம எல்லோரும் வளர்த்துக்கணும். In addition to that, I also pitched another idea of mine, as you mentioned on multiple other ideas. இது வந்து ப்ரைவசி ரிலேட்டடான ஒரு ஐடியா. இதையும் ஒரு ஃபோரமில் பிச் பண்ணி I've got into this is a kind of stealth idea. So we've got into level of pre-seed funding. That's actually quite a breakthrough because we're working more towards that. இப்போ நீங்கள் வந்து சொல்லும் போது எனக்கு பிடிச்ச பாயிண்ட் வந்து, திருப்பியும் பாருங்களேன், காலேஜ்லேயோ 8 இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்க, இப்பயும் வந்து ஓல்வா காஸ்ட்லேயும் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி ஹேக்கத்தானில் வேறு இப்போ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு புது ஐடியாஸில் எடுத்துக்கிறேன்றீங்க. இது பத்தாவதுக்கு 4 ப்ராடக்ட் டெவலப் பண்ணி ஓகே அது போயிடுச்சு, 3 ப்ராடக்ட் போயிடுச்சு, 4வது தான் இப்போ சக்சீட். அப்போ உங்கள் லைஃப்பில் வந்து யூ ஆர் நாட் ட்ரைங் டு செட்டில் எனிவேர், பட் யூ ஆர் ட்ரைங் டு ஆல்வேஸ் இவால்வ் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரின்சிபல் வந்து நான் பார்க்குறேன். என்னோடய ஃபஸ்ட்டு கொஷின், அது ஏன் அந்த கேரக்டர் எதனால நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க? ஏன்னா நிறைய பேர் இப்போ எப்படின்னா ஐடி கம்பெனிக்குள்ளே வந்துட்டாமல் அப்பாடி மாதம் ஒரு 50,000 சேலரி வந்துருச்சு, 60,000 சேலரி வந்துருச்சுன்னு செட்டில் ஆகிடுவாங்க, வேறு எதுவுமே படிக்க மாட்டாங்க. அண்ட் ஃபேமிலி இருக்கும். உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அதை பற்றி சொல்லுங்கள். ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலி கமிட்மெண்ட் வந்துருச்சு, ஸோ அதனால் என்னால் பண்ண முடியலன்ற மாதிரி அதுலேயே ஒரு பெரிய கமிட்மெண்ட்லேயே பாதி பேர் போயிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பிரின்சிபல் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். செகண்ட் விஷயம், அப்படியே ஃபாலோ அப் கொஷின், ஹைரிங்கில் நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் வந்து மற்றதெல்லாம் பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு, அதாவது அவங்களுடைய கேரக்டர் பார்த்துருப்பேன் அப்படின்னா. என்னுடைய டேக் என்ன அங்கே இருக்குன்னா, நீங்கள் என்ன அந்த கெரியர் கேப்போ நான் ஐடிலையோ இருக்கீங்க, ஓகே ஃபைன், அதுலேருந்து எனக்கு பிரிட்ஜ் ஆகிற மாதிரியான ஒரு ஃபேக்டரை அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கீங்கன்றதை போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ஸ்க்ரீனிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீப்புள் வில் ட்ரை டு டேக் தட் பர்டிகுலர் கேண்டிடேட் டு மீ அண்ட் ஐ கேன் கண்டக்ட் இன்டர்வியூ. அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் கியூரியாசிட்டி இருந்து அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணினாவே நான் ஹையர் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இது 2 பற்றி யூ கேன் ஜஸ்ட் டாக். டெஃபினெட்லி. ஐ மீன் கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, நாட் செட்டிலிங் டவுன். ஐ ஃபீல் தட்ஸ், ஐ மீன் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அது ஒரு ஹியூமன் ஆட்ரிபியூட் ஜான் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு ஃபயரை நம்ம வே பேக் ரொம்ப 5,000 years ago whatever we invented fireனா அங்கேயே நம்ம செட்டில் ஆகாமல் we were evolving. It's a human basic trait to evolve. யாருக்குமே நான்
பர்சனலாக என்னோட பர்சனல் இன்டேக்காக இருக்கலாம், ரெக்கமெண்டேஷனாக கூட வச்சுக்கோங்க, டிப் whatever. Don't settle down. Never settle is the logo basically behind this, or motto behind this. Basically எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இவால்வ் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மைண்ட் செட் இருக்குதோ இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கும் லைஃப்பில். இன் டர்ம்ஸ் ஆஃப் கெரியர், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த், இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட்எவர். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எவால்வ் ஆகிறோமோ இட்ஸ் ஹியூமன் ட்ரைட். ஒரு 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 பேசிக் கேரக்டர் ஆஃப் அ ஹியூமன் வந்து இவால்வ் ஆகிறது தான். அதை நம்ம மறந்துடவே கூடாது. அகைன் ரூட்டிங் பேக் டு த பர்பஸ், நம்ம எதுக்கு வந்தோன்ற பர்பஸ் வந்து யோசிச்சு பார்த்தோன்னா ஹியூமன் வந்து இவால்வ் ஆகிறது ஒரு முக்கியமான பர்பஸ். பேசிக்லேயே இருந்துட்டோம் அப்படின்னா, ஆதாம் எவல்லே இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் அப்படியே தான் இருந்திருப்போம். நம்ம இப்போது குட் கிளாத்ஸ் அண்ட் குட் செட்டப் அண்ட் நல்ல ஒரு என்வரான்மெண்ட்டில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா there is years and years of thousands and millions of peopleோடைய ஒர்க் எஃபர்ட், அதெல்லாம் தான் இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க வாழ்க்கை. இதே ஸ்டேஜில் நம்ம இருந்துடக்கூடாது. நம்ம எவால்வ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம பண்ணுற ஒரு நல்ல கைமாறாக இருக்கும், கிரேட்ஃபுல்னஸாக இருக்கும். அண்ட் ஃப்யூச்சரில் வர போகிறவங்களுக்கும் நம்ம பண்ணுற ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இது வந்து என்னோட டேக் ஆன் லைஃப். இது அப்படியே லைஃப்பில், இது அப்படியே நீங்கள் ஒர்க்கில் உங்கள் கெரியர்லையோ உங்கள் லைஃப்லையோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோக்கெல்லாம் நான் இன்னும் ஃபிட் ஆகிறேன், எவ்வளோக்கெல்லாம் நான் ஹெல்த்தியாக இருக்கேன், அது வந்து எனக்கு லைஃப்பை எவால்வ் ஆகும். த டே பிஃபோர் நான் நேற்று கம்மியாக ட்ரெயின் பண்ணேன்னா இன்றைக்கி என்னால் அதிகமாக ட்ரெயின் பண்ணேன். கொஞ்சமாக எஃபோர்ட் எடுக்கணும். முடியலையா நாளைக்கு பண்ண போகிறோம். இட்ஸ் நாட் தட் யூ ஆர் ஃபெயிலிங் டுடே, இட்ஸ் லைக் யூ ஆர் சக்சீடிங் டுமாரோ அப்படின்ற மைண்ட் செட் இருக்கணும். ஒர்க்கில் நான் சொன்னேன் இல்லையா, நான் சீனியர் மேனேஜர்ஷிப் வந்துடும்போது எனக்கு டெக்னாலஜியோடைய டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா மேனேஜர் லெவலில் வந்துட்டு இருக்கும்போது ஐ மோர் இன்டு மேனேஜர் ஆக்டிவிட்டீஸ். அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் மேனேஜர்னா he or she should have complete understanding of the technology of the product. ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ மட்டும்தான் அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் கேன் மேக் ஃப்ரூட்ஃபுல் ஃபார் த ப்ராடக்ட் அண்ட் ஃபார் த டீம். இதை நான் இந்த டிஸ்டன்ஸ் வந்து கார்ப்பரேட் லேயரில் ஏறும்போது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது வரக்கூடாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து நம்மளே ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணணும். கோர்ஸ் ஏன்னா கார்ப்பரேட்லேருந்து இப்படி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க, நம்ம அதை மாற்ற முடியாது. இன் அடிஷன் டு யுவர் ஒர்க் யூ கேன் ஏபிள் டு லேர்ன்ல. அது அவங்க யார் கையிலையும் இல்லையே. நம்ம லேர்னிங், நம்மளுடைய எவால்யூஷன்றது வந்து யார் கையிலையும் இல்லை. இன் அடிஷன் டு நம்மளுடைய பாஸ்ட் டைமில், நம்ம ஃப்ரீ டைமில் அதை நம்ம ஒரு நல்ல ஒரு இப்போ எல்லாருக்கும் ஒரு ஹாபி இருக்கும். சம் மைட் ப்ளே கிரிக்கெட், கிரேட், விச் இஸ் அ கிரேட் ஹாபி. ஆனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், என் ஹாபியை என் ஒர்க்குக்கோ இல்லை என்னோடய ஃப்யூச்சருக்கோ என் கெரியருக்கோ சூட் ஆகிற மாதிரி நான் அமைச்சுக்கிட்டேன். என் ஹாபி இஸ் டு பில்ட் ப்ராடக்ட்ஸ் which basically makes me learn more so that I can apply more and make good decisions in my work and fortunes my career, fortunes my financial setup, எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறோன்ற ஒரு வகையில் நான் அமைச்சுக்கிட்டேன். and I see that's a basic evolution step. ரெண்டாவது கொஸ்டின், on a note, when you asked about my personal stuff, of course I recently got married 2 years ago, 1.5 years ago, 2 years ago, roughly that, 1.5 கரெக்டாக சொல்லணும் இல்லையா, 1.5 years ago, and it's going good and great and she's super supportive. அவங்களுமே டெக்னாலஜி பேக்ரவுண்ட் தான். ஸோ இட்ஸ் ஆல்சோ ஈஸி ஃபார் மீ டு நேவிகேட் இன் மை லைஃப். ஸோ தட் ஏதாவது ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த பக் வந்திருக்குன்னு நான் போய் பேசினா கூட she can able to relate and understand me. அது மட்டும் இல்லை, in general she is very supportive in my life. So thankful to Shweta. And to the point of your hiring question, I mean ஹையரிங்கில் நிறைய லேர்னிங் கிடச்சிது எனக்கு ஆக்சுவலாக. நாட் ஜஸ்ட் உங்களுடைய உங்கள் ப்ரொஃபைல், அஃப்கோர்ஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்க்ரீன் த்ரூ மல்டிபிள் ப்ராசஸஸ். ஹெச்ஆர்ஸ் அதெல்லாமே அதான் பார்ப்பாங்க எடுத்தோடனே. அண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்கோர்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே வரும். பட் ஒரு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்காரும் பொழுது அந்த ஹையரிங் பர்சன் அந்த ஜாப், அந்த 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 ரோல் என்ன டிஃபைன் பண்ணுது, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அது தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் அதை எக்யூப் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு see yourself at the ஜாப்ஸ் பொசிஷன். இல்லை அப்படின்னா நான் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன், டோன்ட் அப்ளை. ஏன்னா யூ ப்ராப்ளி வுட் கெட் தேர் அண்ட் தென் அங்கே போய் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை அங்கே போய் திருப்பி கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இஃப் யூ ஃபீல் தட், கோ ஃபார் இட்.
But if you really want to get into a sector or a region or a position, I would say equip yourself. அதுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக போய் பேச முடியுன்ற அந்த ஒரு இன்புட் உங்களால் வளர்த்துக்க முடியுது, அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்கை வளர்த்துக்க முடியுது அப்படின்னா தென் அப்ளை. ஏன்னா ஹையரிங்கில் அது ஈஸியாக தெரிஞ்சிடும். நான் வந்துட்டு நிறைய பேர் கொஷின்ஸ் பண்ணும்பொழுது அவங்களுடைய பேஸ் அண்ட் கோரை தான் நான் டச் பண்ணுவேன். பெருசாக தான் ஐ மீன் ஒரு ரேண்டமாக எராட்டிக் கொஸ்டின்லாம் கேட்க போகிறது இல்லை யாரையும். அவங்க பண்ண ஒர்க்கிலேருந்து ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டினை தான் கேட்போம். அண்ட் அது வந்துட்டு எங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும் அது அந்த பொசிஷனுக்கு, அந்த ஜாபுக்கு. இதுதான் பேஸ், ரொம்ப கோர் ஆஃப் எவ்ரி ஹையரிங் மேனேஜருடைய பேசிக்கலி சீக்ரெட், ஓப்பன் சீக்ரெட்னே வச்சுக்கோங்களேன். இந்த லெவலுக்கு உங்களால் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண முடிஞ்சுது, இந்த லெவலுக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்னா யூ ஷுட் கிராக் தட் இன்டர்வியூ. அதுதான் ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். அதுக்கு மேலே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லெட்ஸ் நாட் டாக் அபௌட் தட். பட் இதுதான் ஒரு பேசிக் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் எனி இன்டர்வியூ, ஹையரிங் கிராக்கிங் சீக்ரெட். வண்டர்ஃபுல், தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரு ஃபாலோஅப் கொஷின், இப்போ உங்கள் கம்பெனியில் நான் வந்து வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னா வாட் இஸ் த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் தட் ஐ ஷுட் ஃபாலோ, அண்ட் அதில் நீங்கள் ஏதாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுடைய அடுத்த கொஷினாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வச்சுருக்கீங்க, ஸ்டார்ட் அப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க, சூப்பரான கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களை வந்து இது வரைக்கும் பார்த்துருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னா இவர் கம்பெனியில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஏதாச்சும் என்ன வழி இருக்குது அதை வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கேன் யூ ஷேர் சம் டிப்ஸ் ஃபார் இட்? ஐ மீன், ஆஸ் ஐ மென்ஷன், கண்டிப்பாக சாஃப்ட்வேர் கம்பெனின்னும் போது அஃப்கோர்ஸ் சாஃப்ட்வேர் பேக்ரவுண்ட் வாஷ்வர், எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ஒரு டெக் ஸ்டாக்கை கன்சியூம் பண்ணிக்க முடியும், முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் ஸ்டாக். அதாவது இப்போ டேட்டா சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரம் த டேட்டா சயின்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு எம்எல் அப்ளிகேஷன்ஸ் பண்ணுற வரைக்கும் உங்களால் ஒரு எண்ட் டு எண்ட் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஆர் ஹைலி ப்ரோன் ஃபார் மல்டிபிள் ரோல் இன் ஒன் சிங்கிள் டெசிக்னேஷன் சொல்லுவோம். யூஸ்வலி ஒரு டெசிக்னேஷனாக கொடுப்போம் பேசிக்லி. ஆனால் ரோல் பார்த்தீங்கன்னா யூ வுட் பி டூயிங் ஃப்ரம் டெஸ்டிங் டு ஃப்ரம் கெட்டிங் தி ரெபாசிட்டரி ரன்ஸ். ஒரு ப்ராடக்ட், ஒரு கோடை ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு டெஸ்டிங் பண்ணி முடிச்சு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுற வரைக்கும் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ஒரு ஸ்டார்ட் அப்பை பொறுத்த வரைக்கும். அந்த மைண்ட் செட் வேணும் ஃபஸ்ட்டு. அது நாங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுவோம் எல்லா கேண்டிடேட்ஸ்லையும். அண்ட் காம்பிடன்சி, ஏன்னா ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஹைலி டைனமிக் என்விரான்மெண்ட். டப்புன்னு இன்றைக்கி ஒரு டெக் ஸ்டாக் வரும், இன்றைக்கி ஒரு லைப்ரரிஸ் வரும், இன்றைக்கி புதுசாக ஒன்று பண்ணணும்னு சொல்லுவோம், நாளைக்கு அப்படியே சேஞ்ச் ஆகும். இது எல்லாத்துக்கும் அடாப்ட் பண்ணுற ஒரு மைண்ட் செட் இருக்கணும், அடாப்டபிலிட்டி. அதுக்கு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் வந்து இஃப் யூ ஆர் காம்பிடென்ட் எனஃப் யூ கேன் அடாப்ட். உங்களால் ஒரு விஷயத்தை நல்லா பண்ண முடியும் அப்படின்னா அதை நீங்கள் எப்படி கேட்டாலும் பண்ணிடுவீங்க, பேசிக் சென்ஸ் அதானே. ஸோ இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் ரொம்ப முக்கியம். அதை தவிர்த்து அஃப்கோர்ஸ் as I mentioned சாஃப்ட்வேர் லைக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் பேசிக் டேட்டாபேஸ் எல்லாமே ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனாலும் அதை பற்றின சேம் டெக்ஸ்டாக் இல்லைனாலும் அதை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் புது டெக்ஸ்டாக்கை நான் கற்றுக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும், ஓப்பன் டு நியூ சேலஞ்சஸ்ன்ற ஒரு மைண்ட் செட்டும் இருந்ததுன்னா வெல் அண்ட் குட். ஸோ இதெல்லாமே பேசிக் நான் பார்க்குற ஒரு விஷயம். And feel free to reach out to me if you, LinkedIn or a website. Now I can give my contacts there. Feel free to reach out to me. I'm happy to have a coffee with you, e-coffee with you. வண்டர்ஃபுல், தேங்க்யூ ஸோ மச். இப்போ உங்களுடைய ஃபுல் ஜேர்னி எனக்கு தெரிஞ்சிருச்சு. நிறைய டிப்ஸ் நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், நான் ஐடியாக இருக்கட்டும், கெரியர் கேப்பாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட லைஃப்லேருந்து நீங்கள் வந்து எடுத்து நிறைய பேர்த்தோட சேலஞ்சஸை சொல்லி அது ஃபுல்லாக எனக்கு என்னென்னா அந்த ரா டாக்காக தான் எனக்கு வந்து வேணும். ஜஸ்ட்டு சும்மா ரோசி படல்ஸாக முன்னாடி காமிக்கிற ஆட்டெலாம் எனக்கு தேவையில்லை. அது மாதிரி ஆட்டெலாம் கூப்பிட்றதும் கிடையாது. நீங்கள் வந்து அந்த பாட்காஸ்ட்டோட நோக்கமே கஷ்டப்பட்டவனுக்கு தான் கடி இருக்குது, கரெக்டாக. அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறவனுக்கு தான் மேலே வந்துக்கிட்டு இருக்க போகிறாங்க. உங்களோட கேரக்டர்லையும் பாருங்களேன், ஐம் ஜஸ்ட் வெரி மச் இம்ப்ரெஸ்ட். யூ ஆர் நாட் செட்டிலிங், யூ ஜஸ்ட் கீப் இவால்விங். அதுதான் ஒரு லீடருக்கு உண்டான ஒரு கேரக்டர். அந்த லீடர் பெர்ஸ்பெக்டிவ்லேயே எல்லாருமே படிக்கும் போதும் சரி, ஒர்க் பண்ணும்போதும் சரி, சேலரியை நீங்கள் சொல்லும் போது எனக்கு சேலரின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் மென்ஷன் பண்ணல. நான் எப்படி அடுத்து க்ரோ ஆகணும், பொசிஷன் போகணும், ஸ்டார்ட் அப் ஆரம்பி இதுதான் சொல்கிறீங்களே தவிர்த்து
அந்த மைண்ட் செட்டுமே ஆக்சுவலாக ஐம் ஜஸ்ட் லைக்கிங் இட். அது வந்து க்ரோ ஆகணும், அடுத்த பொசிஷனுக்கு போகணும், இங்கே ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணணும், அங்கே எம்என்சியில் ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க, நம்மளோட ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, ஏன் சும்மா இருக்குது, ஹேக்கத்தானே பண்ணு, ஆள் பத்துலேயே ஆளை ஹையர் பண்ணி போடு, ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணு, அதை பண்ணி இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யூஆர் ஜஸ்ட் ஆக்குபைங் யுவர் செல்ஃப் இன் எவ்ரி ஏரியாஸ் ஜஸ்ட் டு மேக் ஷூர் யூஆர் இவால்விங். இதுதான் வந்து எனக்கு வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே உங்கள்கிட்ட இருந்து அந்த கேரக்டராக எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஒரு சார் உங்கள்கிட்ட இருந்து பாலாஜி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்து எடுத்து புரிஞ்சோம்னா நெவர் செட்டில் இவால்வ் அப்படின்றது தான் என்னால் வந்து எடுத்துக்க முடியுது. இதோட பை ப்ராடக்ட் தான் மணியாக மாறுது. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து இப்போ இந்த நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு பேசிக் லோவர் மிடில் கிளாஸ் தான். இப்போ நல்ல நிலைமையில நல்ல கம்ஃபர்டபுளான லிவிங்கில் இருக்கேன் அப்படின்னா இது எல்லாமே நான் ஒரு நேச்சுரலாக ஒரு ஆர்கானிக்காக பண்ணதுனால எனக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்குது லைஃப்பில். இன் அடிஷன் டு தட் என்னோட பை ப்ராடக்ட் வந்து என்னோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டும் கூடுது. என்னால் 4 பேருக்கு சப்போர்ட் பண்ணுற நிலைமையிலே வருது. பை த வே வி ஆல்சோ ஹேவ் ரன் அ ட்ரஸ்ட் இன் த நேம் ஆஃப் மை மாம் வேர் வி மேக் பீப்புள் எஜுகேட் பேசிக்லி. ஸோ நிறைய புவர் ஆர் லோ ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்லேருந்து வர்ற எல்லாருக்கும் வி ட்ரை டு எஜுகேட் அண்ட் ஃபுல்லி சப்போர்ட் தேர் பேச்சுலர்ஸ் ஆர் எஜுகேஷன் ட்ரீம். ஸோ அதுவுமே என்னோட அகைன் நான் இங்கேருந்து ஜென்ரேட் பண்ணுற ரெவன்யூலேருந்து நான் கொடுத்துட்ருக்கேன், விச் இஸ் பேசிக்லி ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் நான் அதை ரொம்ப பியூராக பார்க்குறேன். அது என்னால் பண்ண முடியுது அப்படின்னா அது எல்லாமே நான் நேச்சுரலாக ஆர்கானிக்காக நான் இந்த ப்ராசஸை கோ த்ரூ பண்ணதுனால மட்டும்தான் என்னால் இந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் என்னால் பண்ண முடியுது. ஆனால் அது அஃப்கோர்ஸ் மணி இஸ் அ பை ப்ராடக்ட் எனி டே. சூப்பர். நீங்கள் வந்து இதை தாண்டி இது எனக்கு தெரியல, இது ஒரு புது விஷயமா இருந்துச்சு. நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து அதை வந்து நிறைய பேர் படிக்க வைக்கிறீன்றது இட்ஸ் சம்திங். இப்போ என்னால் முடிஞ்சது வந்து ஐம் ஜஸ்ட் ட்ரைங். எனக்கு நாலேஜ் இருக்குது. இப்போ நான் வந்து உங்களோட ஸ்டோரி ரிலேட் பண்ணேன், எனக்கு நாலேஜ் இருக்குது. ஐம் ட்ரைங் டு ஷேர் வித் வாட் எவர் ஐவ் லேர்ன் த்ரூ திஸ் யூடியூப் மீடியம். ஒரு டீச் பண்ணிட்டுருக்கேன், அது பண்ணிட்டுருக்கேன். அது என்னோட கோல் அதுதான். என்னால் 4 பேர் படிக்க வைக்க முடியுமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு எனக்கு மணி இல்லை. ஸோ பட் என்னால் எனக்கு நாலேஜ் இருக்குது, டேலண்ட் இருக்குது, இதை என்னால் கொடுக்க முடியும். அப்போ யாரெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு மணி இல்லையோ ஃபைனான்ஷியலியோ அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். அந்த லிமிடெட் யூடியூப்லேருந்து இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அது நீங்கள் வந்து படிக்கலாம். சில பேர் வந்து கொஞ்சம் இன்டென்ஸாக படிக்கணும் அப்படின்னா உள்ள பெய்டு கோர்ஸ் கூட எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. பட் அந்த கிவ் அவே கம்யூனிட்டிக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு பர்டிகுலர் ஆட்ரிபியூட்டும் கூட இருக்குது. ஸோ தட் இஸ் ரியலி உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். உங்கள் ஃபேமிலிக்குமே இப்படிப்பட்ட ஒரு நல்ல வகை வளர்த்ததுக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. அதுதான் நம்ம கொண்டு போகிறதும். ஐ மீன் நத்திங் மச் தட் வி ஆர் கோனா செரிஷ். நான் உங்கள் சேனலுக்கு ஐ மீன் உங்களை ஃபஸ்ட்டு நான் க்ரீட் பண்ணி நான் தான் லிங்க்டில் ரீச் அவுட் பண்ணது. ஏன்னா உங்களுடைய அந்த உண்மையான ஒரு நோஷன் அண்ட் ஜென்யூனஸ் வந்து எனக்கு தெரிஞ்சுது. அது எந்த வழியில் நம்ம செய்கிறோன்றது முக்கியம் இல்லை, நம்ம அதை செய்கிறோன்றது தான் முக்கியம். ஸோ நல்லது எப்படி செய்கிறோன்றது முக்கியம் இல்லை, நம்ம நல்லது செய்கிறோன்றது தான் முக்கியம். ஸோ ஹியூஜ் அண்ட் ஈக்குவல் கிரெடிட்ஸ் டு யூ டூ. நிறைய நல்ல வளர்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் சரி. அண்ட் வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள் வந்துட்டே இருக்கும். வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் பாலாஜி. எனக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு டிப், இப்போ இவ்வளோ தூரம் பேசிட்டு ஒரு 1.5 மணி நேரம் வந்து நம்மளோட பாட்காஸ்ட் இப்போ போயிருக்கு. லாஸ்ட்டாக ஒரு டிப் நீங்கள் வந்து இந்த மாதிரி கெரியரில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு மேலே வரணும் அப்படின்னா என்ன விதமான ஒரு இன்புட்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க? ஐ வில் டேக் அ ஜூஸ் as I mentioned out of all my summary. முடிஞ்ச வரைக்கும் never give up. எப்பயுமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு நேற்று மழை பெஞ்சுது, நாளைக்கு உடம்பு சரியில்லை, இது எல்லாமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இது எல்லாத்தையும் தவிர்த்து இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தங்க முன்னாடி வராங்கன்ற அப்படின்றது தான் சக்ஸஸ் ஸ்டோரி. லெட்ஸ் ரைட் அவர் ஓன் சக்ஸஸ் ஸ்டோரி. எல்லாருக்கும் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கும். நம்ம எல்லாரும் அதை எழுத தான் போகிறோம். அதை எழுதுறதுக்கான அந்த ஒரு மைண்ட் செட்டை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதில் நம்ம கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுவோம். அண்ட் ஆஸ் ஐ மென்ஷன் இட்ஸ் அ ப்ராசஸ். இது வந்து நேற்று நான் ஜெயிச்சிடல, நேற்று ஒருத்தன் ஜெயிச்சானா அது நேற்று ஜெயிக்கல. அவன் ஓவர் த பீரியட் அவனோ அவ்வளோ பண்ண ஒர்க்குடைய சமேஷன் தான் நேற்றுடைய விக்ட்ரி. ஸோ அதை நம்ம ரொம்ப ரொம்ப உள்ளே எடுத்துக்கணும். அதை நம்ம டெய்லி லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணுற எஃபோர்ட் தான் ஒரு நாள் நம்ம போகிற அந்த சக்ஸஸ் பாயிண்ட். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா நாளுமே நமக்கு வந்து சக்ஸஸ் மாதிரி தோணும். அண்ட் அந்த ஒரு பெரிய சக்ஸஸ் பாயிண்ட் ரீச் ஆனதுக்கப்புறமாவும் இட்ஸ் ஜஸ்ட் அன் எட் another day மை ஃபீல் ஆகும். தட்ஸ் த பேசிக் எசன்ஸ் ஆஃப் எல்லா சக்ஸஸ் அச்சீவ் பண்ண பீப்புளுடைய ஸ்டோரியும் அதுதான். ஸோ ப்ராசஸ், இட்ஸ் நாட் அ ஒன் பாயிண்ட், இட்ஸ் அ ப்ராசஸ். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ராசஸில் இட்ரேட் பண்ணிகிட்டே இருங்க.
பர்பஸை பேக்கில் வச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் கொஸ்டின் வருதோ கோ பேக் டு த பர்பஸ், ஆஸ்க் வை யூ ஆர் டூயிங் திஸ், வை யூ ஆர் ஹியர் அண்ட் வாட் ஃபார் யூ டூயிங் திஸ். இந்த எல்லா கொஸ்டினும் கேட்டதுக்கப்புறமா திருப்பி ஐட்ரேட் பண்ணுங்கள். இட்ஸ் அ ப்ராசஸ். கண்டிப்பாக சொல்கிறேன், அட் சம் பாயிண்ட் இன் டைம் இந்த ப்ராசஸ் வில் லீட் யூ டு த சக்ஸஸ். வண்டர்ஃபுல். ரொம்ப பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இவ்வளோ நேரம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்களோட லாஸ்ட் பாயிண்ட்டுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சக்ஸஸ்ன்றது வந்து இட்ஸ் அன் அக்யூமுலேட்டட் எஃபர்ட். கரெக்டாக, அக்யூமுலேட்டட் எஃபர்ட். அந்த எஃபர்ட்டுக்கு பின்னாடி பல ஃபெயிலியர்ஸ் இருக்குது, பல ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது, பல செட்பேக்ஸ் இருக்குது. பட் அதில் வந்து அது அக்யூமுலேட்டட் எஃபர்ட். அதுதான் வந்து ஒரே 2 வேர்டில் சொல்லணும்னா அக்யூமுலேட்டட் எஃபர்ட் ஈக்குவல் டு சக்ஸஸ். அந்த சக்ஸஸுமே வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு வில் ஜஸ்ட் கீப் அன் அனதர் மைல் ஸ்டோன், கீப் இவால்விங். அது வந்து ஒரு சைக்கிளில் ரிப்பீட்டட் இன்ஃபைனட் லூப்பில் போட்டுகிட்டே போய்கிட்டே இருக்கணுன்றது தான் அட் தி எண்ட் ஆஃப் த டே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேக்காக இருக்குது உங்கள்கிட்ட இருந்து. எக்ஸாக்ட்லி. ஏதாச்சும் சொல்ல வந்தீங்களா? No, great work. Thanks for the super 1.5 hours. ரொம்ப செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இஷ்ஷாக இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் டு யூ ஜான், கிரேட் கொஸ்டின்ஸ் ஆஸ் யூஷுவல். அண்ட் உங்கள் கண்டென்ட் நல்லா வர்றதுக்கும் உங்களுடைய எஃபோர்ட்ஸ் நல்லபடியாக ரீச் ஆகிறதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல். வண்டர்ஃபுல் பாலாஜி, தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் 1.5 hours ஆச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து இது வரைக்கும் நீங்கள் 1.5 hours பார்த்துருந்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லெட் யூ ஆல் நோ ஹீ இஸ் ஒர்க்கிங். இப்போ வந்து அவரோட ஒர்க் டைமாக இருந்துச்சு, அதுலேருந்து ஒரு 1 hour நான் பாரோ பண்ணி வச்சுருந்தேன். பட் 1 hourன்றது 1.5 hours போயிடுச்சு. ஐ திங்க் ஹி மேனேஜஸ் சம் ஹவு டு ஸ்பீக் ஆல் திஸ் திங்ஸ் பிகாஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு வந்து ரொம்ப ராவாக வேணும். அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு மீடியமாக நம்ம சேனல் இருக்குது. அது வந்து சம்திங் விச் வாட் ஐ கேன் கான்ட்ரிபியூட் டு த கம்யூனிட்டின்றதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதிலேருந்து நீங்கள் என்னென்னலாம் டேக்அவே பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக நம்ம பாலாஜி வந்து அதை ரீட் பண்ணி பார்ப்பாரு. எல்லாத்துடைய கமெண்ட்ஸையும் பயங்கரம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம சேனலில். எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்றத. அண்ட் அது மூலிமா நிறைய வந்து இங்கே நான் எவ்ரி சண்டே ஒரு இன்டர்வியூ மாதிரி கூட மாக் இன்டர்வியூ நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். மேபி ஐ லெட் யூ நோ, உங்களுக்கு உண்டான நல்ல ரிசோர்ஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் இன்கேஸ் பீப்புள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஐ வில் definitely refer you those candidates. நீங்கள் வந்து உங்களோட சைட்லேருந்து இன்டர்வியூ பண்ணி கூட யூ கேன் ட்ரை டு evaluate and take them in. ஸோ அது ஒரு என்னுடைய ரெக்வெஸ்ட் ஒன்று. அதே மாதிரி உங்களுடைய ஹேண்டில்ஸையும் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் லிங்க்டின் ஐடி நான் கீழே கொடுக்குறேன். அண்ட் உங்களுடைய அந்த ப்ராடக்ட் அண்ட் வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். பீப்புள் கண்டிப்பாக ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ உங்களால் ஃப்ரீ டைம் ஆல்ரெடி நீங்கள் வந்து 24 hours 10 நினைக்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் 28 hours இருந்தால் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேனேஜ் பண்ணுவீங்க நினைக்கிறேன். பட் ஸ்டில் இஃப் யூ ஆர் ஃபைண்டிங் யுவர் செல்ஃப் சம்வேர் ஃப்ரீ யூ கேன் அக்செப்ட் தேர் ரெக்வெஸ்ட்ஸ் அண்ட் ட்ரை டு டாக் வித் தம். நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சதை பண்ணலாம், இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவர் வந்து ஆல்ரெடி பயங்கரமான ப்ராடக்ட்ஸு, கம்பெனி ஒர்க்கு, ஃபேமிலி லைஃப் எல்லாத்துமே பிஸியாக தான் இருக்காரு. ஸோ அதனால் இஃப் ஹீ இஸ் டெஃபினெட்லி ஹேவிங் டைம் ஹி வில் ரெஸ்பாண்ட். பண்ணலன்னா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், நெவர் கம்ப்ளைண்ட் தெம் தட் திஸ் பர்சன் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங். அந்த மாதிரி ஆட்டிடியூட் வேண்டாம். அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக கேட்டிருந்தீங்கன்னா we have to respect each and everybody's timing. சரியா? So that's what I just wanted to give you all, introduce Balaji to you. So every success has ஸ்ட்ரகிள் ஸ்டோரிஸ், அது எல்லாமே நம்மளுக்கு வந்து முன்னாடி வந்திருக்கு. அண்ட் பாலாஜி, ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இவ்வளோ தூரம் பொறுமையாக எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு நன்றி. திருப்பி வந்து பீப்புள் உங்களை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி வந்துச்சுன்னா ஐ வில் ரீச் அவுட் டு யூ. உங்களோட டைம் கொடுத்துக்கிறேன். வி வில் ஜஸ்ட் ட்ரை ஃபார் மல்டிபிள் பாட்காஸ்ட் இன் ஃபியூச்சர் as well. This is your AI coach John. Let's make AI simplified. See you all in the next episode. Bye. Cheers.